Hello aspirants, welcome back to Veranda IAS Spectrum Modern India series. So as of now, நம்ம இந்தியாவில் எப்படி பிகினிங் ஆஃப் நேஷனலிசம் பார்த்தோம், ரெவல்யூஷனரி டெரரிசம் அண்ட் பர்டிகுலர் பார்த்தீங்கன்னா மாடரேட் ஃபேஸ்னா எப்படி, அண்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஃபேஸ்னா எப்படி இவங்க ரெண்டு பேர் பிரிஞ்சாங்க சேர்ந்தாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த பர்டிகுலர் வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் அண்ட் நேஷனலிஸ்ட் ரெஸ்பான்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் பீரியட், ஓகேங்களா, 1914 டு 1919 இந்த பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெச்சூரிங் ஃபேஸ் ஆஃப் இந்தியன் நேஷனலிசம் அப்படின்னு சொல்லலாம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு வார் ஒன் பீரியட்ல தான் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்றது, இந்த இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஸ்ட்ரகிள் அப்படின்றது டைரக்டா குளோபல் ஜியோ பாலிட்டிக்ஸோட மிங்கிள் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த நேஷனலிஸ்ட் ரெஸ்பான்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மோனோலித் ஆஸ்பெக்ட் கிடையாது. ஓகேங்களா? டிஃப்ரெண்ட் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் இருந்தது, டிஃப்ரெண்ட் குரூப் ஆஃப் பீப்புள் இருந்தாங்க. இந்த ஒவ்வொரு குரூப் ஆஃப் பீப்புளும் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கிட்ட ஒரு விஷயத்த எதிர்பார்க்குறாங்க, பிரிட்டிஷ் கிட்ட இப்படி தான் நடந்துக்கணும்னு நினைக்கிறாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அதுக்கான விளைவுகள் என்ன, ஓகேங்களா, அதுக்கேற்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இவங்களோட ரெஸ்பான்ஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல த்ரீ ஃபோல்டா இருக்கு நேஷனலிஸ்டோட ரெஸ்பான்ஸ். ஸோ 3 குரூப்பா இருக்காங்க இந்த டைம்ல. ஓகே, ஸோ யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் த மாடரேட்ஸ். ஓகேங்களா? ஸோ இவங்க ப்ரிடாமினென்ட்லி பார்த்தீங்கன்னா எம்பையரோட சப்போர்ட்டர்ஸாக தான் இருந்தாங்க, ஆக்டிவ் சப்போர்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. எப்போ ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் இந்தியாவோட பெர்மிஷனே இல்லாமல், அதாவது இந்தியன்ஸ் கிட்ட டைரக்டா பெர்மிஷன் வாங்காம பிரிட்டிஷ் என்ன பண்ணிட்டாங்கன்னா பிரிட்டிஷ் இந்தியா இஸ் ஜாயினிங் த வார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான நேஷனலிஸ்ட் மூவ்மெண்ட் இல்லை. ஸோ அதனால மாடரேட்ஸ் என்ன பண்றாங்கன்னா பிரிட்டிஷோட இந்த பர்டிகுலர் வேர்ல்டு வார் எஃபர்ட்டுக்கு, ஓகேங்களா, ஆக்டிவ் சப்போர்ட் கொடுக்குறாங்க. லிசன், இதுல ஒரு முக்கியமான விஷயம், ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் அப்ப அந்த வார கிரேட் வார்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. செகண்ட் வேர்ல்டு வார் நடந்த அப்புறம் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் அப்படின்னே சொல்றாங்க. ஸோ இந்த டைம்ல நம்ம ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்னு சொல்றதுக்கு அந்த டைம்ல அந்த பேர் வைக்கல. ஓகேங்களா? ஸோ கமிங் பேக், மாடரேட்ஸ் என்ன பண்றாங்க, இந்த வாருக்கு பிரிட்டிஷ்க்கு ஆக்டிவான ஒரு சப்போர்ட் கொடுக்குறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெம்பர் ஆஃப் தட், ஓகேவா, அந்த அந்த எம்பையரோட மெம்பரா இருக்கிறதுனால இட் இஸ் ஏ லாயல்ட்டி அண்ட் டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு பிலீவ் பண்றாங்க. ஓகேங்களா? ரெண்டாவது, எக்ஸ்ட்ரீமிஸ்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிட்டிஷ்க்கு இப்போ ஆக்டிவா சப்போர்ட் கொடுக்குறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டேக் அண்ட் பிலீஃப் தான். பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாயல்ட்டி, ஓகே, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு நம்மளோட லாயல்ட்டியை காட்டணும் அப்படின்னா செல்ஃப் கவர்மெண்ட் ஆச்சு தருவாங்க, செல்ஃப் கவர்னிங் ரைட்ஸ் அண்ட் அத்தாரிட்டி ஆச்சு தருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரெவல்யூஷனரிஸ் இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து அந்த டைமில் வேர்ல்டு வார்லாம் சில இடத்துல நிறைய இடத்துல பிரிட்டிஷ் பின் டைரக்ட்லி அட்டாக்டு. ஸோ அதனால அந்த டிஃபிகல்ட்டான பொசிஷனை, பிரிட்டிஷோட டிஃபிகல்ட்டான பொசிஷனை இந்தியாவோட ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த டைம்ல தான் பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டான ஒரு ஆர்ம்டு ஸ்ட்ரகிளை லான்ச் பண்றதுக்கு இதுதான் வந்து ஒரு பெஸ்ட் பீரியட் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது மூணு தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள், அந்த இடத்துல இருந்து டிஃபரன்ஷியேட்டட் ஐடியாலஜிஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ ஆனால் இந்தியாவில் இப்படி நினைச்சா பிரிட்டிஷ் என்ன ஆக்சுவலா நினைச்சாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நாம ரியலைஸ் பண்ணிக்கணும். என்ன அந்த டைம்ல இருக்க மாடரேட்ஸோ இல்லை எக்ஸ்ட்ரீமிஸ்டோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாத விஷயம். இந்த மெயின் ஸ்ட்ரீம் லீடர்ஷிப் இருக்காங்கல்ல, மாடரேட்ஸ் அண்ட் திலக்கோட எக்ஸ்ட்ரீமிஸ்ட் எல்லாம், இவங்க ஒரு விஷயத்த ரியலைஸ் பண்றதுக்கு ஃபெயில் பண்ணிட்டாங்க. என்ன அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், அதாவது அந்த டைம்ல நடந்த அந்த கிரேட் வாரே பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸிக்காகவும் ஜஸ்டிஸ்க்காகவும் நடக்கல. ஓகேங்களா? அந்த வார்ன்றதே ஒரு கான்ஃபிளிக் பிட்வீன் இம்பீரியலிஸ்ட் பவர்ஸ். ஓகேங்களா? எதுக்காக, யாரு அதிகமா காலனியை பிடிக்கலாம், யாருக்கு நிறைய குளோபல் மார்க்கெட் வந்து கேப்சர் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக நடந்த ஒரு வார்ல, ஓகேங்களா, அந்த ப்ரிடாமினன்ட் காலோனியல் பவரை சப்போர்ட் பண்றதுனால தங்களுக்கு செல்ஃப் ரைட் கிடைக்கும்னு இவங்க ரெண்டு குரூப்பும் நம்பினாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு மிக மிக தப்பான விஷயம். ஓகேங்களா? ஏன்னா இதுக்காக சப்போர்ட் பண்றாங்க, அதனால உங்களுக்கு செல்ஃப் கவர்மெண்ட் ரைட்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. பட் இன் ரியாலிட்டி பிரிட்டிஷ் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எதுக்காகனா இந்தியால இருந்து அவங்களுக்கு நிறைய சோல்ஜர்ஸ், 1.2 மில்லியன் சோல்ஜர்ஸ் பக்கமா கிடைக்கிறாங்க. ஓகேங்களா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மணி, இந்தியன் டாக்ஸ் மணி அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க. பட் இன் ரியாலிட்டி இதெல்லாம் எடுத்ததுக்காக இந்தியாவுக்கு வந்து ரீபே பண்ணணும் அப்படின்ற மென்டாலிட்டி அவங்களுக்கு இல்லவே இல்லை. ஓகேங்களா? அதுவும் பர்டிகுலராக பொலிட்டிக்கல் ஃப்ரீடம்லாம் கொடுக்கணுன்ற மென்டாலிட்டிலாம் பிரிட்டிஷ்க்கு இல்லவே இல்லை. இந்த டைம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு குரூப்பும் ஒரு மிஸ்பிலீஃப்ல இருக்கு. அதே நேரத்தில், ஓகேங்களா, ரெவல்யூஷனரிஸ் என்ன பண்றாங்கன்னா இதை ஒரு ஹெவன் சென்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா பாக்குறாங்க. ஓகேங்களா? காங்கிரஸ் இந்த டைம்ல நிறைய ரெசல்யூஷன்ஸ் பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப லாயலான ஆளுங்க, நாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்டோட ஆக்டிவ் வார்க்கு வந்து சப்போர்ட் பண்றோம் அப்படின்ட்டு. பட் ஆனா அந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா ரெவல்யூஷனரிஸ் என்ன பண்றாங்கன்னா இந்தியால ஒரு மிலிட்ரி வேக்கம் கிரியேட் ஆனதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம்ல நம்பர் ஆஃப் ஒயிட் பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் இன் இந்தியா கிட்டத்தட்ட 15,000 அண்ட் லெஸ் அந்த கவுண்ட்டுக்கு போனுச்சு, விச் இஸ் வெரி 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 லோ. ஓகேங்களா? ஸோ அந்த டைம்ல பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மில இருந்த பிரிட்டிஷ் பீப்புள், ஒயிட் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வெறும் 15,000 பேர் தான் இருக்காங்க. இந்தியா மாதிரியான ஒரு பெரிய கண்ட்ரிக்கு அது ரொம்ப ரொம்ப கம்மியான நம்பர். ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா
குளோபல் அலையன்சஸ் பார்த்தாங்க. இப்பதான் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்படி இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்ட் அப்படின்றது குளோபல் ஜியோ பாலிடிக்ஸோட கனெக்ட் ஆகுதுன்னா இந்த இடத்துல தான். ஓகேங்களா? பிரிட்டிஷ் வந்து இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல ஜெர்மனிக்கு அகேன்ஸ்டாகவும் டர்க்கிக்கு அகேன்ஸ்டாகவும் ஃபைட் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா இந்தியன் ரெவல்யூஷனரிஸ், ஓகே, இதை நம்ம ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் இந்தியன் ரெவல்யூஷனரி இதில் பார்த்துருந்தோம். ஓகே, ரெவல்யூஷனரி டெரரிசம்ல. ஓகேங்களா? என்ன பண்றாங்கன்னா ரெவல்யூஷனரிஸ் எல்லாம் பெர்லின் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி, அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனோட சப்போர்ட்டோட இந்தியாவில் வந்து ஒரு ஆக்டிவ் டெரரிசம் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறது. அண்ட் தென் காதர் பார்ட்டியும் பார்த்தோம், எப்படி வந்து அமெரிக்கா அண்ட் கனடாவில் வந்து பார்த்தீங்கன்னா சீக்ஸ்னால ஸ்டார்ட் ஆன ஒரு பார்ட்டி. ஸோ பெர்லின் கமிட்டி அண்ட் காதர் பார்ட்டி இதன் மூலமா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி அண்ட் டர்க்கி கிட்ட மிலிட்ரி அண்ட் ஃபினான்ஷியல் ஹெல்ப் வாங்குறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனிமி ஆஃப் மை எனிமி இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படின்ற கான்செப்ட் தான். என்னுடைய எதிரியின் எதிரி எனக்கு நண்பன். ஸோ இங்கே பிரிட்டிஷோட எனிமி ஜெர்மனி அண்ட் டர்க்கி. அப்போ அவங்க எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸு. ஸோ பிரிட்டிஷை அழிக்கிறதுக்கு நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்களும் சம்மதிக்கிறாங்க. அதோட ரிசல்ட் தான் பார்த்தீங்கன்னா பெர்லின் கமிட்டியில். ஓகேங்களா? அதே டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிட்டிஷோட இந்தியன் ஆர்மியில் நிறைய மியூட்டினிசம் நடக்குது. அதே கான்செப்ட் தான் 1857 வந்த மாதிரியான அதே கான்செப்ட் தான். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ ட்ரீட்மெண்ட்டு, ஈக்குவாலிட்டி இல்லை அப்படின்ற ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர்ல இருந்த பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மியோட மியூட்டினி. ஓகேங்களா? சிங்கப்பூர்ல இருந்த பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மியோட மியூட்டினி. அங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெவல்யூஷனரிஸே உங்களுக்கு பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டா பிரிட்டிஷ் இந்தியன் சோல்ஜர்ஸை டேர்ன் பண்றதுக்கான நிறைய ஆக்டிவிட்டீஸ்ல எங்கேஜ் ஆனாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல தான் பார்த்தீங்கன்னா இந்தியா இந்த பீரியட்ல இருக்கு. ஓகேங்களா? அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி எப்படி இந்த வேர்ல்டு வார் 1 அப்படின்றது இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்ட்டோட கேட்டலிஸ்டா மாறுனுச்சு. ஓகேங்களா? ஒரு தூண்டுகோலா மாறுனுச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து எக்கனாமிக் இம்பாக்ட். ஓகேங்களா? எதுக்காகனா இந்தியாவில் இருக்க அமௌண்ட் எல்லாம் எடுத்து பிரிட்டிஷ் வந்து அவங்களோட வாருக்காக ஸ்பெண்ட் பண்றாங்க. அதனால ஹை இன்ஃபிளேஷன் வருது. இந்தியாவில இருந்து உணவுப் பொருட்களையும் அனுப்புறாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய பொருட்கள் இந்திய மக்களுக்கு தேவைப்படுற பொருட்கள் எல்லாம் அனுப்புறாங்க. அதே நேரத்தில் வார் டைம்ல பிரிட்டிஷ்க்கு நிறைய செலவாகுது. ஓகேங்களா? ஸோ அந்த செலவை சமாளிக்கிறதுக்காக இந்தியாவில் டாக்ஸஸ் அதிகப்படுத்துறாங்க. இதுதான் லேட்டரா வந்து காந்தி அந்த பர்டிகுலர் டாக்ஸஸ் அதிகப்படுத்துறதுனால மக்களுக்குள்ளார எழுந்த அந்த டிஸ்கண்டென்ட் தான், பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டான அந்த கோபத்தை தான் பார்த்தீங்கன்னா காந்தி வந்து மாஸ் மூவ்மெண்ட்டா மாத்துறாரு. ரெண்டாவது சைக்கலாஜிக்கல் இம்பாக்ட் என்ன, இந்தியன் சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மிக்காக ரெக்ரூட் பண்ணி ஃபாரினுக்கு கூட்டிட்டு போறாங்க. பர்டிகுலரா யூரோப்ல ஜெர்மனிக்கு அகேன்ஸ்டா, டர்க்கி ஒட்டமான் எம்பையருக்கு அகேன்ஸ்டாலாம் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த டைம்ல இந்தியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. யூரோப்பியன்ஸ் எல்லாம் ஒன்றும் நம்மளை விட சுப்பீரியரோ இல்லை இன்வின்சிபிளோ கிடையாது. அவங்களுக்கும் அடிச்சா வலிக்கும், அவங்களுக்கும் ரத்தம் வரும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பிரான்ஸ்ல இருக்க ட்ரென்ச்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபைட் நடந்துகிட்டு இருக்கப்ப சில யூரோப்பியன்ஸ் அண்ட் பர்டிகுலரா பிரிட்டிஷ்லாம் பார்த்தீங்கன்னா அடி வாங்கி ரத்தத்தோட ஓகே பயந்துட்டு ஓடுற விஷயங்கள்லாம் பார்த்தாங்க. சாதாரணமாக இறக்குறதெல்லாம் பார்த்தாங்க. இவனும் நம்மள மாதிரி சாதாரண மனுஷன் தானே, ஆனால் இவனை தான் நம்ம ரொம்ப ரொம்ப நாளாக ரொம்ப பெரிய ஆளு ஓகே அப்படின்ற மாதிரியான மென்டாலிட்டியோட இருக்கும் அப்படின்ற எண்ணம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் சோல்ஜர்ஸ்க்கு கிரியேட் ஆகுது. இது ரொம்ப பெரிய சைக்கலாஜிக்கல் இம்பாக்டை கிரியேட் பண்ணுது. எதனாலனா இந்தியாவுக்கு ரிட்டர்ன் வரவங்க பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் டைரக்டா அடி வாங்கினதை பார்த்தோம். இங்கே தான் நம்மள அவங்க மிரட்டிட்டு இருக்காங்க. பட் இன் ரியாலிட்டி அவங்க அங்கே அடி வாங்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னது இந்தியாவில் பிரிட்டிஷ் சூப்ரிமசி அப்படின்ற அந்த இமேஜை டெஸ்ட்ராய் பண்ணுச்சு. அதுக்கு அடுத்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இம்பாக்ட் என்னன்னா பொலிட்டிக்கல் மெச்சூரிங் வந்து இந்தியன் நேஷனலிஸ்டுக்கு கிடைச்சது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வார் முடிஞ்ச உடனே பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஏதாச்சும் ரிஃபார்ம்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸாகவே யார் யார் நினச்சிட்டு இருந்தாங்க, மாடரேட்ஸும் எக்ஸ்ட்ரீமிஸ்டும் நினச்சிட்டு இருந்தாங்க. பட் இன் ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா ரவுலட் ஆக்ட் அப்படின்ற ஒரு பிளாக் ஆக்டை தான் பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ரவுலட் ஆக்ட் மூலமாக இந்தியாவில் எந்த ஒரு பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டான ஆக்டிவிட்டீஸும் இருக்கக்கூடாதுன்னு ரொம்ப சீரியஸான ஒரு தடையை கிரியேட் பண்ணுறாங்க. இது ஓரளவுக்கு பிரிஞ்சிருந்த மாடரேட்ஸையும் எக்ஸ்ட்ரீமிஸ்டையும் பார்த்தீங்கன்னா ஒன்னா சேர்க்குது. எதுக்காக சேர்க்கறதுக்கான எண்ணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷை நம்பக்கூடாது அப்படின்ற கருத்துல மாடரேட்ஸும் எக்ஸ்ட்ரீமிஸ்டும் ஒன்னா சேர்றாங்க. ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு வார் 1 ஆர் இந்த கிரேட் வார்ன்றது ஒரு கிரேட் டிஸ்இல்யூஷன்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். எதுக்காக திலக்கா இருக்கட்டும் அல்ல ஓவரால் காங்கிரஸா இருக்கட்டும் வார சப்போர்ட் பண்றாங்க. எதுக்காக அப்படின்னா இந்த வார சப்போர்ட் பண்றதுனால ஃப்ரீடம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு. பட் நான் உங்களுக்கு கிடைச்சதோ பார்த்தீங்கன்னா ரவுலட் ஆக்டும் ஜாலியன் வாலாபாக் மசாக்கரும் தான். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ஹார்ஷ் லெசன் அப்படின்றது இந்தியன் லீடர்ஷிப்புக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் அப்படின்றது கிஃப்டா கிடைக்காது, ஆர் லாயல்ட்டியோட ரிவார்டா கிடைக்காது. அது ஆர்கனைஸ்டு மாஸ் ஸ்ட்ரகிள் மூலமா வாங்கப்படணும்
ஓகேங்களா. யாரோ தங்களுக்கு வந்து ஃப்ரீடம் தூக்கி கொடுத்துட முடியாது, அது போராடி வாங்க வேண்டிய ஒரு விஷயம், அப்பதான் அது நிலைக்கும் அப்படின்ற விஷயத்த மாடரேட்ஸும் சரி எக்ஸ்ட்ரீமிஸ்டும் சரி இந்தியன் நேஷனலிஸ்ட் எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த பீரியட் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஓகேங்களா. ஸோ இதோட ரியாக்ஷனரி இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஹோம் ரூல் மூவ்மெண்ட். ஓகேங்களா. ஸோ இது இந்தியன் பாலிடிக்ஸ்ல ஒரு வைட்டல் ஷிஃப்ட்னு சொல்லலாம். ஓகேங்களா. வைட்டல் ஷிஃப்ட்னு சொல்லலாம். இந்த நேஷனல் மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவிலேருந்து ஆரம்பிச்ச ஒரு விஷயம். என்னன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த நிறைய நேஷனல் மூவ்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெங்கால், ஓகேங்களா, சென்ட்ரல் இந்தியா, சாரி பஞ்சாப், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகாராஷ்டிரா ரீஜியன்ல தான் ஸ்டார்ட் ஆயிருக்கும். பட் இது சவுத் இந்தியாவில் ஸ்டார்ட் ஆகிட்டு நார்த் இந்தியாவுக்கு மூவ் ஆன ஒரு விஷயம். ஏன்னா அடையாற ஹெட் குவார்ட்டராக இருந்த இது தியாசபிக்கல் சொசைட்டியோட ஹெட் தான் பிரசிடென்ட் தான் ஆனி பெசன்ட். அவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்தியன் செல்ஃப் டிட்டர்மினேஷனோட குளோபல் பீக்கனாக மாறுறாங்க. அந்த டைமில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்த நேஷனலிஸ்ட்டுக்கு, பர்டிகுலராக காங்கிரஸ் பீப்புளான மாடரேட்ஸ்க்கும் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டுக்கும் இப்படி தான் போகணும் அப்படின்ற ஒரு தெளிவான கைடன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தராங்க. ஓகேங்களா. ஸோ என்ன நடக்குது இந்த பீரியட்ல? சூரத் ஸ்பிளிட் நடக்குது. ஓகேங்களா. சூரத் ஸ்பிளிட் நடந்த அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா மாடரேட்ஸும் எக்ஸ்ட்ரீமிஸ்டும் லக்னோ இதில் ஜாயின் பண்ணுறாங்க. பட் அது வந்து ஒரு ரியலான இதாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைம்ல தான் உங்களுக்கு ஹோம் ரூல் லீக்ன்றது இந்த பாஸ்ட், அதாவது மாடரேட்ஸோட பாஸ்ட் ஐடியாலஜிக்கும் ஓகேங்களா எக்ஸ்ட்ரீமிஸ்டோட ஃபியூச்சர் ஐடியாலஜி, அதாவது மாஸ் மூவ்மெண்ட்டுக்கும் ஒரு பிரிட்ஜா இருக்கு. ஸோ மாடரேட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்டோட பிரிட்ஜா யார் இருக்காங்க? ஆனி பெசன்ட்டும் அவங்களோட ஹோம் ரூல் மூவ்மெண்ட்டும் தான். ஓகேங்களா. ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ராப்ரோச்மெண்ட் அப்படின்றத கிரியேட் பண்றாங்க. என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1914ல பாலகங்காதர் திலக், ஓகேங்களா, அவரை இப்பதான் ரீசெண்டா மேண்ட்லே பிரிசன்ல இருந்து ரிலீஸ் பண்றாங்க. ஆனி பெசன்ட் அந்த டைம்ல பிரசிடென்ட் ஆஃப் தியாசபிக்கல் சொசைட்டி. அவங்க ரெண்டு பேரும் ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. டிவைடட் காங்கிரஸ் வாஸ் அ பவர்லெஸ் காங்கிரஸ். டிவைடட் காங்கிரஸ் வாஸ் அ பவர்லெஸ் காங்கிரஸ். ஓகேங்களா. ஸோ இப்படி பிரிஞ்சு இருக்கிறது பிரிட்டிஷ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அந்த காங்கிரஸ்க்கு எந்த ஒரு பவரும் இல்லாம இருக்கு அப்படின்றத சீரியஸா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ 1915ல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட எஃபர்ட்ஸ்லாம் ஓரளவுக்கு சக்சீட் ஆகுது. காங்கிரஸ் வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்டை திருப்பி அலோவ் பண்றாங்க. ஓகேங்களா. ரீஅட்மிட் பண்றதுக்கு அலோவ் பண்றாங்க. ஓகேங்களா. ஸோ ஆனால் அதுக்கு ஹெல்ப் பண்ண ஆனி பெசன்ட் ஒரு அல்டிமேட்டம் ஃபிக்ஸ் பண்றாங்க. ஓகேங்களா. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஹோம் ரூல் ஸ்கீமை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஹோம் ரூல்ன்றது ஏற்கனவே அயர்லாண்டில் ஓரளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா போன ஒரு விஷயம். பிரிட்டிஷோட மொனார்கிக்கல் கண்ட்ரோலுக்கு கீழே ஒரு செல்ஃப் ரூல் வேணும் அப்படின்னு சொல்றது தான் இந்த ஹோம் ரூலோட பேசிக் இது. ஓகேங்களா. ஸோ இந்த டைம்ல மாடரேட்ஸோட காங்கிரஸ் வந்து கொஞ்சம் ஹெசிடேட் பண்றாங்க. அதை பார்த்துட்டு ஆனி பெசன்ட்டும் திலக்கும் இல்ல இப்படிலாம் இருந்தா சரிப்படாது, நாம லான்ச் பண்ணிடலாம். ஓகேவா. உங்களுக்கு ஹோம் ரூல் மூவ்மெண்ட்டை லான்ச் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. கோஆர்டினேட்டடா இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ரெண்டு மூவ்மெண்ட், ரெண்டு லீகை வந்து ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா இவங்க லான்ச் பண்றாங்க. ஹோம் ரூல் லீகை லான்ச் பண்றாங்க. ஓகே. திலக்கோடத வந்து லீகுன்னும் ஆனி பெசன்ட்டோட மூவ்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் திலக் ஹோம் ரூல் லீக்னும் பெசன்ட்டோட ஆனி பெசன்ட்டோட ஆல் இந்தியா ஹோம் ரூல் லீக்னும் சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்குள்ள இருக்க பிரைமரி டிஃபரன்சஸை பார்க்கலாம். உங்களுக்கு திலக்கோட ஹோம் ரூல் லீக் ஏப்ரல் 1916 பெல்காம்ல வச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏப்ரல் 1916 இன் பெல்காம். வேரஸ் ஆனி பெசன்ட்டோடது செப்டம்பர் 1916 மெட்ராஸ், அதாவது சென்னையில ஸ்டார்ட் பண்றாங்க. திலக்கோட ஹோம் ரூல் லீகோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பூனே. ஓகே. பூனா. ஓகே. வேற ஆனி பெசன்ட்டோடது அடையார் விச் இஸ் இன் மெட்ராஸ். ஓகே. அண்ட் திலக் ஒர்க் பண்ண ஏரியாஸ் மகாராஷ்டிரா எக்ஸ்க்ளூடிங் பாம்பே. பாம்பே இல்லாத மற்ற மகாராஷ்டிரா ரீஜியன், கர்நாடகா ரீஜியன், சென்ட்ரல் ப்ராவின்சஸ் அண்ட் பெரார் ரீஜியன். வேரஸ் ஆனி பெசன்ட் இந்த சொன்ன ரீஜியன்ஸை தாண்டி மற்ற எல்லா பிளேசஸ்லையும் ரெஸ்ட் ஆஃப் த இந்தியா இன்க்ளூடிங் பாம்பே சிட்டியில ஆனி பெசன்ட்டோட ஹோம் ரூல் மூவ்மெண்ட் ஆர் ஆல் இந்தியா ஹோம் ரூல் லீக் ஒர்க் பண்ணுவாங்க. ஓகேங்களா. உங்களுக்கு திலக்கோட ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர்ன்றது ரொம்ப டைட் நீட்டா இருக்கும். வெறும் 6 பிரான்ச்சஸ் தான். ஓகேங்களா. அதனால ரொம்ப டைட்டா ஒர்க் பண்ணுவாங்க. வேற ஆனி பெசன்ட் வந்து லூஸ்லி ஆர்கனைஸ்ட், கிட்டத்தட்ட 200 பிரான்ச்சஸ் ஆல் ஓவர் இந்தியாவில் இருப்பாங்க. ஓகேங்களா. திலக்கோட ஹோம் ரூல் லீக் மூவ்மெண்ட்டோட ஹோம் ரூல் லீகோட பிரைமரி டிமாண்ட்ஸ் என்னன்னா ஸ்வராஜ்யா. ஓகேங்களா. எங்களுக்கு செல்ஃப் ரூல் வேணும் அப்படின்றது. ரெண்டாவது லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்ஸ். இந்தியாவில் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். யூபிஎஸ்சி இதுல கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லிங்குவிஸ்டிக் பேசிஸ்ல இந்தியாவில் இருக்க ஸ்டேட்ஸை வந்து பொலிட்டிக்கல் பார்டர் கிரியேட் பண்ணணும்னு சொன்னது திலக். ஓகேங்களா. த்ரூ ஹிஸ் ஹோம் ரூல் மூவ்மெண்ட் லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்ஸ் கிரியேட் பண்ணணும். வெர்னாக்குலர் எஜுகேஷன் வேணும், தாய்மொழி கல்வி வேணும், ரீஜனல் லாங்குவேஜ் எஜுகேஷன் வேணும் அப்படின்னு சொன்னது திலக்கோட மூவ்மெண்ட்டோட, திலக்கோட லீகோட பிரைமரி டிமாண்ட்ஸா இருந்தது. ஆனி பெசன்ட்டோட மூவ்மெண்ட்டோட பிரைமரி டிமாண்டா இருந்தது செல்ஃப் கவர்மெண்ட் ஆன் த லைன்ஸ் ஆஃப் ஒயிட் காலனி சச் அஸ் கனடா அண்ட் ஆஸ்திரேலியா. கனடா அண்ட் ஆஸ்திரேலியா மாதிரியான
ஒயிட் காலனிஸ்ல எப்படி வந்து ஒரு செல்ஃப் கவர்மெண்ட் ஐடியாலஜி இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கு இந்தியாலையும் பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் கவர்மெண்ட் இது கொடுங்கன்றாங்க. ஓகேங்களா. அண்ட் திலக்கு ஹெல்ப் பண்ணது ப்ரிடாமினன்ட்லி மராத்தி அண்ட் கன்னடா லீடர்ஸ். ஓகேங்களா. வேற ஆனி பெசன்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான பர்சன்ஸ் இது யூபிஎஸ்சியில் கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. ஜார்ஜ் அருண்டேல், பிபி வாடியா அண்ட் சிபி ராமசுவாமி ஐயர், இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆனி பெசன்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஓகேங்களா. ஸோ வாட் ஆர் த மெத்தடாலஜிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லீக், இந்த ஹோம் ரூல் லீக் அப்படின்றது ஜஸ்ட் ரெசல்யூஷன்ஸ் மட்டும் பாஸ் பண்ணல. இவங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா பப்ளிக்க பொலிட்டிக்கல் எஜுகேஷன் கொடுத்தாங்க. ஓகே, ஆக்டிவ்லி எஜுகேட்டட் த பப்ளிக் இன் பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ். லிசன், இன்னும் ஒரு சில ஹிஸ்டாரியன்ஸ்லாம் சொல்லுவாங்க காந்திக்கான மாஸ் பேஸ்டு மூவ்மெண்ட்டுக்கான பேஸை கிரியேட் பண்ணதே பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் ரூல் மூவ்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, காந்திக்கான பேஸை கிரியேட் பண்ணதே ஹோம் ரூல் மூவ்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி மீடியாவை ஹை லெவலில் யூஸ் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் ரூல் மூவ்மெண்ட் தான். பெசன்ட், ஆனி பெசன்ட் வந்து அவங்களோட நியூஸ் பேப்பர்ஸான நியூ இந்தியா, காமன் வீல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மெசேஜை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஹை லெவலில் யூஸ் பண்ணுவாங்க. திலக் அவரோட கேசரி அண்ட் மகாரதா அப்படின்ற பேப்பர்ஸை யூஸ் பண்ணி பீப்புள் கிட்ட ஒரு இதை கிரியேட் பண்ணுவார். ஓகேங்களா. ஒரு பொலிட்டிக்கல் அவேர்னஸை வந்து கிரியேட் பண்ணுவார். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் ஒரு பொலிட்டிக்கல் எஜுகேஷன் கண்டிப்பா பீப்புளுக்கு தேவை. அவங்க முதல்ல பிரிட்டிஷோட ஆட்சி கீழே அவங்க அடிமையா இருக்காங்க, கஷ்டப்படுறாங்கன்ற விஷயத்த அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கணும் அப்படின்றதுல இவங்க ரெண்டு பேரும் குறியா இருந்தாங்க. அதனால பொலிட்டிக்கல் எஜுகேஷன் அண்ட் பொலிட்டிக்கல் அவேர்னஸை இந்தியன் பீப்புளுக்கு கொடுக்கணும் அப்படின்றதையும் தெளிவாக இருந்தாங்க. அதனால என்ன பண்றாங்கன்னா டிஸ்கஷன் குரூப்ஸ்லாம் கிரியேட் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டீ கடைக்கெல்லாம் முன்னாடி உட்காந்து பாலிடிக்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்களா, அதே மாதிரி திண்ணைகள்ல ஆலமரத்துக்கடியெல்லாம் உட்காந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்கா பார்த்தீங்கன்னா இப்படிதான் இந்தியாவில் இப்படி நடந்துகிட்டு இருக்கு, ஆனா வெளிநாட்டில் இப்படி நடக்குது, நம்மளுக்கான ரைட்ஸை வந்து கேட்கறதுக்கு நம்மளுக்கு இது இருக்கு. ஓகேங்களா. நம்மளுக்கு ரைட்ஸ் இருக்கு. அந்த நம்ம டாக்ஸ் கட்டுறோம்ல அது ரொம்ப அதிகமாக கட்டுறோம். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பீப்புள் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய் சேர்க்குறாங்க. ரீடிங் ரூம்ஸ், லைப்ரரிஸ் அண்ட் ரீடிங் ரூம்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ பீப்புள் வந்து அங்கே இருக்க போய் புக்கை படிக்கிறாங்க, படித்து அவங்களுக்கான நாலேஜை, பொலிட்டிக்கல் நாலேஜை வளர்த்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் லெக்சர் டூர் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்றாங்க. ஆல் இந்தியா டூர் அப்படி கிரியேட் பண்றாங்க. என்னன்னா இந்த இம்பார்ட்டன்டான லீடர்ஸ் ஆல் இந்தியா லெவல், அதாவது திலக் அவரோட ஏரியாலையும் சரி, ஆனி பெசன்ட்டோட குரூப்ல இருக்காங்க அவங்களோட ஏரியாலையும் சரி என்ன பண்ணணும் அப்படின்னா டூர் மாதிரி போயிட்டு காமன் பர்சனுக்கு ஹோம் ரூல்னா என்ன அப்படின்ற விஷயத்தையும் அவங்களோட ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் என்னன்ற விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னாங்க. இது நடந்தது. இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது காந்திக்கு. ஓகேங்களா. ஏன்னா ஒரு பொலிட்டிக்கலி அவேக்கண்ட் குரூப்பை காந்திக்கு கிரியேட் பண்ணி கொடுத்ததே ஹோம் ரூல் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. நெக்ஸ்ட் நேஷனல் யூனிட்டி. நேஷனல் யூனிட்டி என்ன அப்படி பண்றாங்கன்னா ஸ்வராஜ்ன்றது நம்மளோட ரைட். ஓகேங்களா. ஸ்வராஜ்ன்றது நம்மளோட ரைட். போருக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக ஃபேவரா கேட்கல, இது எங்களோட ரைட்டு, அதை தான் கேட்கணும் அப்படின்றாங்க. இதனால காங்கிரஸோட பொலிட்டிக்கல் மெத்தடாலஜியான பெட்டிஷனிங்ல இருந்து டிமாண்டிங் அப்படின்ற ஆஸ்பெக்டுக்கு மாத்துறாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஷிஃப்ட் இன் த பொலிட்டிக்கல் ஐடியாலஜி. ஓகே. ஸோ திஸ் இஸ் வெரி வெரி க்ரூஷியல். ஓகேங்களா. ஸோ ஒரு ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லீக் போத் திலக்கோட லீகா இருக்கட்டும், ஆனி பெசன்ட்டோட லீகா இருக்கட்டும், ஒரு ஆல் இண்டியா நெட்வொர்க் ஆஃப் பொலிட்டிக்கல் ஒர்க்கர்ஸ் வந்து கிரியேட் பண்றாங்க. இது இதுக்கு முன்னாடி இருந்தது கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமா காங்கிரஸ் இருந்தது, ஆல் இண்டியா பார்ட்டியா இருந்தாங்க. ஆனால் வருஷத்துக்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா கூடி ரெசல்யூஷன்ஸ் பாஸ் பண்ணிட்டு அப்புறமேட்டு அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. அப்புறம் ஏதாச்சும் பிரச்சனைனா மட்டும்தான் போராட்டம் பண்ணுவாங்க. பட் ஹோம் ரூல் லீக் இஸ் த ஃபர்ஸ்ட் ஆல் டைம் ஆல் இண்டியா பொலிட்டிக்கல் பார்ட்டியா இருந்தாங்க. ஓகேங்களா. பொலிட்டிக்கல் அவேர்னஸ் கிரியேட்டிங் பார்ட்டியா இருந்தாங்க. இப்படி இவங்க கிரியேட் பண்ண இந்த ஆல் இண்டியா நெட்வொர்க்கை தான் காந்தி ரவுலத் சத்தியாகிரகாக்கு யூஸ் பண்ணிட்டாரு. இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ரெண்டாவது லிங்குவிஸ்டிக் ஐடென்டிட்டி. திலக்கோட லிங்குவிஸ்டிக் ஸ்டேட் வேணும் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு விஷனரி கான்செப்ட். ஓகேங்களா. ஸோ இது ஒரு விஷயத்த ரெக்கக்னைஸ் பண்ணுச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட டெமோக்ரஸின்றது இந்தியன் ரீஜனல் லாங்குவேஜஸ்ல ரூட் ஆயிருக்கணும். ஓகேங்களா. இந்தியன் ரீஜனல் லாங்குவேஜஸ்ல ரூட் ஆயிருக்கணும் அப்படின்ட்டு இதை தான் லேட்டரா இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமேட்டு இந்தியன் ஸ்டேட்ஸ் வந்து அடாப்ட் பண்ணிப்பாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த மூவ்மெண்ட்டுக்கு வைட் ரேஞ்ச் ஆஃப் சப்போர்ட்டர்ஸ் கிடைச்சாங்க. ஓகேங்களா. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிந்து முஸ்லீம் இதெல்லாம் இருந்தது. ஓகேங்களா. இப்போ அந்த விஷயத்தெல்லாம் மறக்கிறாங்க. எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஐடியாலஜியில் இருந்தவங்களும் இந்த ப்ரோ ஹிந்து ஐடியாலஜிலேருந்து கொஞ்சம் விலகி முஸ்லீம்ஸ் வந்து ஹை லெவலில் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் பார்த்தாங்க. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் ரூல் லீக்கு வைட் ரேஞ்ச் ஆஃப் சப்போர்ட்டர்ஸ் கிடைச்சாங்க, இன்க்ளூடிங் மெனி முஸ்லீம்ஸ். அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு, ஓகேங்களா, ஹோம் ரூல்ன்றது ஒரு முக்கியமான வே. ஓகேங்களா. செல்ஃப் கவர்னிங் இந்தியா இருந்தால் தான் நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ப்ரொடெக்ட் பண்ணப்படும் அப்படின்றதுல இவங்க சீரியஸா நம்பினாங்க. ஓகேங்களா. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம்.
ஓகே. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஓகே, உங்களுக்கு திலக் வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா ரீஜன், சென்ட்ரல் ஓகேங்களா ரீஜன், கர்நாடகா ரீஜன் மட்டும் பார்க்குறாங்க. ஸோ இந்த ரீஜனை தாண்டி ஓகேங்களா, இந்த ரீஜனை தாண்டி மற்ற எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைமரியா இது ரன் பண்ணது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆனி பெசன்ட் தான். ஓகேங்களா. ஸோ எல்லா இடத்துலையும் கம்பைன் பண்ணாங்க, ஒரு நியூ கிளாஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் ஐடியாலஜியை கிரியேட் பண்ணாங்க, பொலிட்டிக்கல் அவேர்னஸை கிரியேட் பண்ணாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஓகே ஓகே. ஸோ மெட்ராஸ் கனெக்ஷன் என்ன, ஆனி பெசன்ட்டோட லீக் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இவங்களை கம்பேர் பண்ணுறப்ப ஓகேங்களா, திலக்கை கம்பேர் பண்ணுறப்ப மோஸ்ட் ஒயிட் ஸ்ப்ரெட்டாக இருந்தது. அர்பன் இன்டெலிஜென்சியாவை மறுபடி இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்ட்டுக்குள்ளார கொண்டு வந்தது பர்டிகுலராக ஓகேங்களா, பர்டிகுலராக சவுத் இந்தியாவில் சிபி ராமசுவாமி ஐயர் ஓகேங்களா, சவுத் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பர்சன். ஓகே, அவர் வந்து ஆனி பெசன்ட்டோட லீக்ல ரொம்ப கீ டிரைவராக இருந்தார். ஓகேங்களா. ஓகே, இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். திலக் கேவ் த மூவ்மெண்ட் இட்ஸ் சோல். ஓகே, திலக் கேவ் த மூவ்மெண்ட், ஹோம் ரூல் மூவ்மெண்ட் இட்ஸ் சோல், பட் பெசன்ட் கேவ் இட்ஸ் விங்ஸ் அப்படின்னாங்க. அதாவது கருத்தை கொடுத்தது திலக், அதை பரப்புனது பெசன்ட் அப்படின்றாங்க. ஓகேங்களா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா திலக்கோட ஒர்க் டீப்பா இருந்தது, ரூட்டட் இன் த மாஸ் ஆஃப் டெக்கான். வேரஸ் பெசன்ட், ஆனி பெசன்ட்டோட ஆல் இண்டியா அப்ரோச் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் ரூலோட டிமாண்ட்ன்றது ஈச் அண்ட் எவ்ரி கார்னர் ஆஃப் இந்தியாவை ரீச் பண்ண வச்சுது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி உங்களுக்கு சவுத் இந்தியாவோட காஃபி கிளப்ஸ், அதாவது டீ கடன் வாங்க பார்த்தீங்களா, அந்த காஃபி ஹவுசஸ்ல இருந்து உங்களுக்கு அலகாபாத்ல இருக்க கோர்ட்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸாக ஹோம் ரூல் அப்படின்ற ஐடியாலஜியை கிரியேட் பண்ணதுக்கு ஆனி பெசன்ட்டோட லீக் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பொலிட்டிக்கல் அவேர்னஸ் கிரியேட் ஆகிறதுக்கான இன்னும் கொஞ்சம் தள்ளி போயிருக்கும். காந்தியன் மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் மூவ்மெண்ட் ஆகிறதும் இன்னும் ரொம்ப நாள் தள்ளி போயிருக்கும். அந்த லெவலில் பார்த்தீங்கன்னா ஹோம் ரூல் லீக் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இருந்தது. ஓகேங்களா. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹோம் ரூல் லீகோட 1916 to 1918 பீரியட் அப்படின்றது எசென்ஷியலி மார்க்கெட்டிங் கேம்பெயின் ஃபார் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மார்க்கெட்டிங் கேம்பெயின் ஃபார் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி அப்போ போராட்டங்கள் நடக்கலையா, நடந்தது. அப்படி நடந்த போராட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃபன் ஒரு பர்டிகுலர் ஆக்டுக்கு அகெயின்ஸ்டான ப்ரொட்டஸ்டாக தான் இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஸ்வதேசி மூவ்மெண்ட் நடந்தது பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலுக்கு அகேன்ஸ்டாக நடந்தது. ஓகேங்களா. வேற இந்த ஹோம் ரூல் மூவ்மெண்ட் அப்படின்றது ப்ரொட்டஸ்டாக இல்லாமல் ஒரு பாசிட்டிவ் கேம்பெயினாக நடந்தது. ஓகேங்களா. பெர்மனன்ட் பொலிட்டிக்கல் ஸ்டேட்டஸ் வேணும், என்னது செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்ற பெர்மனன்ட் பொலிட்டிக்கல் ஸ்டேட்டஸ் வேணும் அப்படின்றத கேட்டு ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ல தான் பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் ரூல் மூவ்மெண்ட் நடந்தது. ஸோ அந்த வகையில் இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா மூவ்மெண்ட்டையும் கம்பேர் பண்றப்ப இது டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணாங்க. ஓகேவா. ஓகே. ஸோ என்ன ஸ்ட்ராட்டஜி, ஹோம் ரூல் மூவ்மெண்ட்டோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் லிட்ரஸி கிரியேட் பண்ணுறது. பொலிட்டிக்கல் லிட்ரஸி கிரியேட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லீக்ஸ் எல்லாம் ஹோம் ரூல் லீக்ஸ் உங்களுக்கு எலைட்ஸை மட்டும் டார்கெட் பண்ணல. ஓகேங்களா, எலைட்ஸை மட்டும் டார்கெட் பண்ணல. அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களோட அல்டிமேட் எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கான்செப்ட் ஆஃப் ஹோம் ரூல் அப்படின்றத காமன் மேனுக்கு புரிய வைக்கணும். அதுக்கு என்னென்ன மீடியம்லாம் இருக்கு, நியூஸ் பேப்பர் இருக்கா, நியூஸ் பேப்பர் இருக்கு, லைப்ரரி கிரியேட் பண்றியா கிரியேட் பண்ணு, பொதுக்கூட்டம் கிரியேட் பண்றியா கிரியேட் பண்ணு, டூர் போயிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் பொதுக்கூட்டம் போட்டு பேசு, இம்பார்ட்டன்டான லீடர் உங்க ஊருக்கு வராங்க அப்படின்னு சொல்லு. அப்படி ஒன்னா பீப்புள் வந்து கூடுவாங்க. கூடுற பீப்புள் கிட்ட நீங்க பொலிட்டிக்கல் ஐடியாலஜி விதைங்க. ஹோம் ரூல்னா என்னன்னு சொல்லுங்க, உங்களோட ரைட்ஸ்னா என்னன்னு சொல்லுங்க, பிரிட்டிஷால நீங்க என்னென்ன கஷ்டப்படுறீங்கன்றத சொல்லுங்க அப்படின்றாங்க. இதன் மூலமா டெவலப் ஆகுது ஒரு பொலிட்டிக்கல் லிட்ரஸி வந்து அந்த டைம்ல இந்தியன் பீப்புள் கிட்ட கிரியேட் ஆகுது. மாஸ் மீடியாவை கரெக்டா யூஸ் பண்ணிட்டாங்க. மாஸ் மீடியாவை கரெக்டா யூஸ் பண்ணிட்டாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ஸை தாண்டி போஸ்ட் கார்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, போஸ்ட் கார்ட்ஸை வந்து இல்லஸ்ட்ரேட்டட் போஸ்ட் கார்ட்ஸில் வந்து வரைஞ்சு பிரிட்டிஷ் கீழே நீங்கள் என்னென்ன கஷ்டப்படுறீங்க, பொலிட்டிக்கல் லிட்ரஸினா என்ன, நம்மளோட ரைட்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வரையப்பட்ட இதெல்லாம் கிரியேட் பண்ணுறாங்க. பேம்ப்ளெட்ஸ், துண்டு சீட்டுகள்னு வாங்க பார்த்தீங்களா, அதை கிரியேட் பண்ணுறாங்க. போஸ்டர்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க. அங்கங்கே பார்த்தீங்கன்னா போஸ்டர்ஸை வந்து கிரியேட் பண்ணி இதுதான் இப்போ உன்னோட ரைட்ஸ், இதெல்லாம் தான் பிரிட்டிஷ் உனக்கு பண்ணுறாங்க அப்படின்றாங்க. ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸான பொலிட்டிக்கல் ஐடியாலஜியை பீப்புளுக்கு விஷுவலைஸ் பண்ணுறாங்க. இதனால் பீப்புளுக்கு இப்பெல்லாம் வந்து நம்ம கஷ்டப்படுறோமா அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள்லாம் வருது. அதனால அவங்களால ஈஸியாக பொலிட்டிக்கல் லிட்ரஸியை அடைய முடிஞ்சது. ஓகே. ரெண்டாவது விஷயம் கல்ச்சரல் இன்டகிரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திலக்கோட லீகா இருக்கட்டும், ஆனி பெசன்ட்டோட லீகா இருக்கட்டும், பிளேஸ் அண்ட் ரிலீஜியஸ் சாங்ஸை ஓரளவுக்கு யூஸ் பண்ணாங்க. எதுக்காகனா படிக்க தெரியாதவங்க, இந்த போஸ்டர்ல என்ன இருக்கு, ரீடிங் ரூம்ல என்ன சொல்றாங்க அப்படின்றத படிக்க தெரியாத ஆளுங்களுக்கு இந்த லிட்ரஸி பேரியரை வந்து பைபாஸ் பண்ணணும். ஓகே. அவங்களுக்காக என்ன பண்றாங்கன்னா நாடகங்களையும் பாட்டுகளையும் கிரியேட் பண்றாங்க. இதன் மூலமா ஸ்வராஜ் அப்படின்றத ஒரு ஹவுஸ் ஹோல்டு வேர்டா மாத்திடுறாங்க. ஸ்வராஜ்ன்றத ஒரு
ஹவுஸ் ஹோல்ட் வேர்டாக மாற்றிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டிடியூஷனல் கிரவுண்ட் ஒர்க் கிரியேட் பண்ணுறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லைப்ரரிஸ் அண்ட் ரீடிங் ரூம்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க. லைப்ரரிஸ் அண்ட் ரீடிங் ரூம்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க. இதனால லோக்கல் ஹப்ஸா மாறுது. பொலிட்டிக்கல் டிஸ்கஷன் நடக்கிறதுக்கு இந்த லைப்ரரிஸும் ரீடிங் ரூம்ஸும், ஏன் இந்த டீக்கடை வாசல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உட்காந்து பாலிடிக்ஸ் பேசுறதுக்கான ஒரு பிளேஸா மாறினதே இந்த ஹோம் ரூல் லீக் அண்ட் மூவ்மெண்ட்டோட டைம்ல தான். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ஒரு மாஸ் பேஸ்டா ஒரு மூவ்மெண்ட் மாறணும் அப்படின்னா இந்தியாவில் அந்த டைம்ல இருந்த ரெக்குயர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணும், விமன் பார்ட்டிசிபேட் பண்ணும். இதுல பர்டிகுலரா உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பொலிட்டிக்கல் அவேர்னஸை கிரியேட் பண்றதுனால, ஓகேங்களா, ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாலிடிக்ஸ் கிளாஸ் வந்து ஆர்கனைஸ் பண்றதுனால நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் லீடர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் ரூல் மூவ்மெண்ட் அண்ட் லீக் இந்தியாவில் கிரியேட் பண்ணுச்சு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஓகேங்களா? ஸோ இந்த டைம்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹோம் ரூல் லீக் அப்படின்றது ஹோம் ரூல் மூவ்மெண்ட்ன்றது டேலண்ட்டை புல் பண்ற ஒரு மேக்னட்டா இருந்தது. ஓகேங்களா? அந்த டைம்ல இந்தியாவில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறிய மிகப்பெரிய மனிதர்கள் எல்லாம் ஸ்டால்வர்ட்ஸ் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோம் ரூல் மூவ்மெண்ட்டோட அட்டாச் ஆயிருப்பாங்க. இவங்க இந்த பீரியட்ல தான் யங்ஸ்டர்ஸா இருந்து உங்களுக்கு லீடர்ஸா மாறுறாங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான பர்சன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு அலகாபாத் பிரான்ச்ல ஜாயின் பண்றாரு. அவங்க அப்பா மோதிலால் நேருவோட. நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது அலி ஜின்னா. பாம்பே டிவிஷன் ஆஃப் பெசன்ஸ் லீக் லீட் பண்றாரு. பிலீவ் இட் ஆர் நாட், இவர் அந்த பீரியட்ல காங்கிரஸும் முஸ்லீம் லீகும் ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆக்டிவ், ஓகேங்களா, ஆக்டிவான ஒரு கோரிக்கையை வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது முகமது அலி ஜின்னா. லேட்டர் ஹூ இஸ் கால்ட் அஸ் த ஃபாதர் ஆஃப் பாகிஸ்தான், ஹூ வாஸ் த பிரைமரி கீ ஃபார் இந்தியன் பார்ட்டிஷன். அப்படிப்பட்டவர் ஒரு காலத்துல எப்படி இருந்திருக்காருன்னா ஹிந்து முஸ்லீம் யூனிட்டிக்காக, காங்கிரஸ் அண்ட் முஸ்லீம் லீகோட யூனிட்டிக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு அப்படின்றது ஆச்சரியப்படுற மாதிரியான விஷயம். லேட்டரா அவர் எப்படி மாறினாருன்றதை நம்ம லேட்டரா இருக்க வீடியோஸ்ல பார்க்கலாம். ஓகேங்களா? அந்த சிஆர் தாஸ், சித்தரஞ்சன் தாஸ் அண்ட் பி சக்கரவர்த்தி, ஓகேங்களா, பெங்கால் விங் ஆஃப் ஹோம் ரூல் மூவ்மெண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணாங்க. லாலா லஜபதி ராய் ஃபாரின் போயிருப்பாரு. அவரோட கேஸ் இதுக்காக யூகே போயிருப்பாரு. ரிட்டர்ன் வருவாரு. வந்துட்டு அவரோட அந்த பஞ்சாப் ரீஜன்ல பார்த்தீங்கன்னா அவர் ஹோம் ரூல் மூவ்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் மாட்ரேட்ஸும் ஓகேங்களா, அதுல முக்கியமா கோபாலகிருஷ்ண கோகுலேயோட சர்வன்ஸ் ஆஃப் இந்தியா சொசைட்டி அப்படின்றது ரொம்ப டைட் நிட் ஆர்கனைசேஷனா உங்களுக்கு மகாராஷ்டிரா ரீஜன் அண்ட் மேல வந்து ரன் ஆகிட்டு இருக்கும், பஞ்சாப் ரீஜன் இந்த ரீஜன்லாம் ரன் ஆகிட்டு இருக்கும். இவங்க ஹோம் ரூல் மூவ்மெண்ட்டுக்கு ஹை லெவல்ல சப்போர்ட் பண்ணுவாங்க. மாட்ரேட்ஸ் have started supporting the home rule movement, which is very 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 important, and they also joined Tilak's league. இப்பதான் இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அண்ட் மாடரேட்ஸ் இந்த இதெல்லாம் முடியுது. ஓகேங்களா? ஓகே, ஸோ இந்த டைம்ல ரஷ்யாவோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ரஷ்யாவோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யன் ரெவல்யூஷன் 1917 நடக்குது. ஓகேங்களா? ஸோ பீப்புள் அப்ப அங்க இருந்த அட்டோக்ராட்டிக் மொனார்கியல் கவர்மெண்ட், சார் ரூல் அப்படின்வாங்க, சார் கவர்மெண்ட்னுவாங்க. இது ரொம்ப நாளா ரஷ்யா ரூல் பண்ணிட்டு இருந்த ஒரு மொனார்கிக்கல், ஓகேங்களா, சிஸ்டம். ஓகேங்களா? ஒரு ராஜ பரம்பரை. இதுக்கு அகேன்ஸ்டா ஃபர்ஸ்ட் 1905 ஒரு ரெவல்யூஷன் நடக்கும். அது அந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல் ஆகாது. 1917 ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ரன் ஆயிட்டு இருக்க நேரத்துல இந்த ரெவல்யூஷன் நடக்கும். ஓகே, இதனால ரஷ்யால கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி பூஸ்ட் ஆகும். இது இந்தியாவுக்கு, இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்ட்டுக்கு ஒரு மேசிவ் சைக்கலாஜிக்கல் பூஸ்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதன் மூலமா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிட்டர்மைன்டு குரூப் ஆஃப் பீப்புள், ஓகேங்களா, ஒரு பவர்ஃபுல்லான செஞ்சுரி ஓல்டு அட்டாக்ரஸியை, யாரு, சார்ஸ், ஓகேங்களா, அவங்கள தூக்கி எறிய முடியும் அப்படின்றது ரஷ்யன் ரெவல்யூஷன் மூலமா ப்ரூவ் ஆகுது. இது இந்தியன் நேஷனலிஸ்டுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸை தருது. என்ன கான்ஃபிடன்ஸ் அது? மைட்டியஸ்ட் எம்பையர் இன் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்ற பிரிட்டிஷும் வல்னரபிள் தான். ஓகே, எப்படி ரஷ்யால வந்து சார் கவர்மெண்ட் வந்து ரொம்ப மைட்டியஸ்ட் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க, அப்படிப்பட்டதே செஞ்சுரிஸ் ஓல்டு, கிட்டத்தட்ட 400 வருடங்களா ரூல் பண்ணிட்டு இருந்த இவங்களையே ரஷ்யன் மக்கள் யுனைட் ஆகிறப்ப, அவேர்னஸ் இருக்கிறப்ப தூக்கி போட முடியும்னா மைட்டியஸ்ட்னு சொல்லிட்டு இருக்க இந்த பிரிட்டிஷும் வல்னரபிள் தான், அவங்களையும் நம்மளால தூக்கி போட முடியும் அப்படின்ற ஒரு சைக்கலாஜிக்கல் பூஸ்டை இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்ட்டுக்கு, இந்தியன் நேஷனலிஸ்ட் ரீடர்ஸ்க்கு இந்த ரஷ்யன் ரெவல்யூஷன் ஆஃப் 1917 கொடுக்குது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஓகேங்களா? ஸோ அதை தாண்டி எல்லாமே நல்லபடியாக போணுச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஓகேங்களா? சில சேலஞ்சஸ் இருந்தது, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருந்தது, சோஷியல் ஆங்ஸைட்டி கிரியேட் ஆனிச்சு இந்த ஹோம் ரூல் மூவ்மெண்ட்ல. ஓகே, ஒரு வைட் அப்பீல் இருந்தது தான். ஆனாலுமே இந்த பர்டிகுலர் மூவ்மெண்ட் அப்படின்றது சர்டன் குரூப்ஸ் ஹூ ஃபியர்ட் ஹோம் ரூல், ஓகேங்களா,
அப்படின்னா என்ன நினைச்சிட்டாங்க சில பேர், இது வெறும் ஹை கிளாஸ் ஹிந்துஸ்க்கான ஒரு ரூல் மட்டும்தான். ஏன்னா அவங்க மட்டும்தான் இம்பார்ட்டண்ட்டான லீடர்ஸ் இருக்காங்க. ஸோ பிரிட்டிஷோட செல்ஃப் ரூல் ஸ்வராஜுக்கு அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா இவங்களோட தலைமையின் கீழே தான் இந்தியாவில் கவர்மெண்ட் கிரியேட் ஆகும் அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்கு இருந்தது. ஓகேங்களா? ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுத் இந்தியாவில் ஓகேங்களா நிறைய நான் பிராமின் குரூப்ஸ் எல்லாம் இதை பார்த்து பயப்படுறாங்க. ஓகேங்களா? ஃபியரிங் தட் செல்ஃப் கவர்மெண்ட் சோஷியல் ரிஃபார்ம் இல்லாமல் ஒரு செல்ஃப் கவர்மெண்ட் கிரியேட் ஆனிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அப்போ இருந்த ஹை கிளாஸ் சோஷியல் எலைட்டுக்கான கவர்மெண்ட்டாக மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் முஸ்லீம்ஸும் ஆங்கிலோ இந்தியன்ஸும் எல்லாமே சேர்ந்துடல. ஓகேங்களா? நிறைய முஸ்லீம் சப்போர்ட் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜின்னா இந்த மாதிரி நிறைய இம்பார்ட்டண்ட்டான முஸ்லீம் லீடர்ஸ் அஸ் வெல் அஸ் முஸ்லீம் பீப்புள் ஜாயின் பண்ணாங்க. பட் ஒரு சிக்னிஃபிகன்ட் செக்ஷன் வந்து சேரல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க ஒரு பெர்மனன்ட் ஹிந்து மெஜாரிட்டின்றவங்க செல்ஃப் கவர்மெண்ட் கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களோட ரூலுக்கு கீழே முஸ்லீம்ஸால நிம்மதியாக வாழ முடியாது அப்படின்னு நம்பினாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாகிரபிக்கல் எக்ஸ்பேன்ஷன் ஆஸ்பெக்டில் பார்க்கணும். ஓகேங்களா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பொலிட்டிக்கலி பேக்வர்டாக இது வரைக்கும் சுதந்திர இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாத சிந்த் ரீஜியன், குஜராத் ரீஜியன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டைம் உங்களுக்கு இந்த ஹோம் ரூல் மூவ்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ரீச் ஆகுது இந்த ரீஜியன்ஸை. இதுதான் பார்த்தீங்கன்னா காந்தியோட லேட்டர் என்ட்ரிக்கு. ஈவன் தோ காந்தி இஸ் ஃப்ரம் குஜராத், அவர் வரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்தளவுக்கு ஒரு பெரிய சோஷியல் ரிஃபார்மோ இல்லை ஒரு பொலிட்டிக்கல் இதோ கிரியேட் ஆகலை. இந்த லீக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேஸை காந்திக்கு கிரியேட் பண்ணி தரது. ஓகேங்களா? ஸோ ஹோம் ரூல் மூவ்மெண்ட்ன்றது ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லான்னு பார்த்தீங்கன்னா டு அ லெவல் எஸ். பட் அதே நேரத்தில் அதில் நிறைய நெகட்டிவ்ஸும் இருந்தது, நெகட்டிவ்ஸையும் பார்த்தாங்க அப்படின்றது தான் ரியாலிட்டி. ஒரு சின்ன சம்மரி மாதிரி பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ ஹை திங் என்ன ஹோம் ரூல் மூவ்மெண்ட்டோட கோர் அப்ஜெக்டிவ் என்ன? செல்ஃப் கவர்மெண்ட் ஆன் த லைன்ஸ் ஆஃப் ஒயிட் காலனிஸ் சச் அஸ் கனடா அண்ட் ஆஸ்திரேலியா. ஓகே, நியூ மெத்தட்ஸ் யூஸ் பண்ணாங்க. என்னது? மாஸ் மீடியா தாண்டி போஸ்ட் கார்ட்ஸு, பிளேஸ் அண்ட் ட்ராமாஸ், ரீடிங் ரூம்ஸ் அண்ட் லைப்ரரிஸ், அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட் பொலிட்டிக்கல் கிளாஸஸ் எல்லாம் கிரியேட் பண்ணாங்க. எஸ், கீ சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோதிலால் நேரு, ஜவஹர்லால் நேரு, முகமது அலி ஜின்னா, மதன் மோகன் மால்வியான்ற மாதிரி அந்த டைம்ல பெரிய லீடர்ஸ் அஸ் வெல் அஸ் ஃபியூச்சர் லீடர் ஆக போறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோம் ரூல் லீகுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஓகேங்களா? அண்ட் மேஜர் அப்போசிஷன் யார்கிட்ட இருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா நான் பிராமின்ஸ் இன் சவுத் அண்ட் அ செக்ஷன் ஆஃப் முஸ்லீம் எலைட் ஹூ ஃபியர்டு தட் ஹோம் ரூல் வில் பி கிவன் டு த எலைட் ஹிந்து குரூப் அப்படின்னு பயப்படுறவங்க மட்டும்தான் பார்த்தீங்கன்னா மேஜர் அப்போசிஷன் உங்களுக்கு கொடுக்குறாங்க. குளோபல் லெவலில் இந்த ஹோம் ரூல் மூவ்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய புஷ்ஷாக இருந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யன் ரெவல்யூஷன் தான். ரஷ்யன் ரெவல்யூஷன் தான். ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க? ஒரு மைட்டியஸ்டான செஞ்சுரி ஓல்டு சார் கவர்மெண்ட்டே பீப்புளால் தூக்கி போட முடியும்னா ஏன் நம்மளால் அதே மாதிரியான மைட்டியஸ்ட் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை தூக்கி போட முடியாது, பிரிட்டிஷ் எம்பையரை தூக்கி போட முடியாது அப்படின்றாங்க. ஓகேங்களா? அப்படின்ற எண்ணம் வருது. ஓகேங்களா? ஸோ அப்போ ஹோம் ரூல் லீக் அப்படின்றத நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா இதுதான் நெக்ஸ்ட் ஸ்டார்ட் ஆக போகிற இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்ட்ன்ற பேட்டில் ஃபீல்டுக்கான கிளாஸ் ரூமா இது இருந்தது. ஓகேங்களா? கிளாஸ் ரூமா இது இருந்தது. ஓகேங்களா? இந்த டைம்ல திலக் அண்ட் பெசன்ட் கொடுத்த பொலிட்டிக்கல் எஜுகேஷன் இல்லாமல் மாசஸ், இந்தியன் மாசஸ், அதாவது இந்தியன் பீப்புள்லாம் பார்த்தீங்கன்னா காந்தியோட நான் கோஆபரேஷனுக்கு பின்னாடி இருந்த காரணத்தை அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா பொலிட்டிக்கல் அவேர்னஸை கிரியேட் பண்ணது யாரு? இந்த ஹோம் ரூல் மூவ்மெண்ட் தான். ஓகேங்களா? ஸோ இந்த மூவ்மெண்ட் இன்னொரு முக்கியமான விஷயத்த பண்ணுச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வராஜ்ன்றது ஒரு ஹை லெவல் அகடாமிக் டிபேட் இல்லை. ஓகேங்களா? அது காமன் பீப்புளோட சிம்பிள் பாப்புலர் டிமாண்ட் அப்படின்ற விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சாங்க. ஓகேங்களா? அண்ட் ஃபைனல் ஃபேஸ் ஆஃப் ஹோம் ரூல் லீக் 1917 1919 பீரியட்ல கொஞ்சம் கொஞ்சமா ஃபேட் அவுட் ஆக ஆரம்பிச்சது. ஓகேங்களா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி கவர்மெண்டோட ரெப்ரஷன்றது ஆஃபன் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாவே பேக் ஃபயர் ஆனிச்சு அப்படின்ற விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இன்டர்னல் டிவிஷன் அப்படின்றது இருந்தது. பட் ஆனால் அதை தாண்டி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இதுக்கு அகேன்ஸ்டா பண்ற விஷயங்கள் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா மாறும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்துச்சு. ஓகேங்களா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்டோட டாக்டிக்கல் பிளண்டர் ரெப்ரஷன். ஓகே, கவர்மெண்டோட டாக்டிக்கல் பிளண்டர் ரெப்ரஷன். ஓகேங்களா? என்ன 1917 அப்போ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா உங்களுக்கு இந்த மூவ்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுறதுக்காக நீர்த்து போக வைக்கிறதுக்காக டைல்யூட் பண்ணுறதுக்காக இம்பார்ட்டண்ட்டான லீடர்ஸ் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. பட் அவங்க இதுக்கு முன்னாடி ஒரு மாஸ் மூவ்மெண்ட்டை பார்த்தது கிடையாது. லீடர்ஸ் அரெஸ்ட் பண்ணுறதுனால
பீப்புளுக்கு வந்து கைட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க, அதனால ஈஸியாக வந்து பீப்புள் கலைஞ்சு போயிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. பட் இன் ரியாலிட்டி தே ஹேவ் ஆக்சுவலி அண்டர் எஸ்டிமேட்டட் த பப்ளிக்ஸ் எமோஷனல் ரெஸ்பான்ஸ். ஓகேங்களா, பர்டிகுலராக தே ஹவ் டார்கெட்டட் த சவுத். மெட்ராஸில், சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணக்கூடாதுன்னு பேன் போடுறாங்க. ஓகேவா, உங்களுக்கு ஜூன் 1917 அப்போ, ஜூன் 1917 அப்போ, ஓகேங்களா, 1917 அப்போ ஆனி பெசன்ட், பிபி வாடியா அண்ட் ஜார்ஜ் அருண்டேல் இவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்றாங்க. இந்த அரெஸ்ட்ன்றது நேஷன் வைடா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோபத்தை வந்து தூண்டி விடுது. பர்டிகுலரா பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட தூண்டி விடுது. ஓகேங்களா, ஸோ அந்த டைம்ல என்ன பண்றாருன்னா சார் எஸ் சுப்பிரமணிய ஐயர் அவருக்கு கொடுத்த சர் பட்டத்தை, அதாவது நைட்ஹுட்டை கிங்டம்க்கு, பிரிட்டிஷ் கிங்டம்க்கு திருப்பி அனுப்பிச்சிடுறாரு, ரினௌன்ஸ் பண்ணிடுறாரு. இது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. ஏன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொடுத்த ஒரு பட்டத்தை திருப்பி அவங்க கிட்ட இருந்தா எனக்கு வேணாம் போ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கறதுன்றது ராஜாங்கத்தை எதிர்க்கிற மாதிரி, எதை எதிர்க்கிறதுக்கு அந்த டைம்ல மக்கள் துணிஞ்சாங்கன்ற விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சது. ஓகேங்களா, அண்ட் அந்த டைம்ல இந்தியாவோட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டா இருந்தது எட்வின் மான்டேக். ஓகே, எட்வின் மான்டேக், இதுதான் மான்டேக் செம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் ஆர் மான்டேக் டிக்ளரேஷன்லாம் பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ இவர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த ஹிந்துயிசம்ல ஒரு இது இருக்கும். அதாவது சிவன் வந்து சக்தி எரிச்சப்பமேட்டு அந்த உடம்பு வந்து இது 52 பாகங்களா விழுவுற ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சக்தி பீடம் கிரியேட் ஆனதா சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி திலக் சாரி ஆனி பெசண்ட்டை வந்து அரெஸ்ட் பண்ண உடனே, ஓகேங்களா, ஆனி பெசண்ட்டை அரெஸ்ட் பண்ண உடனே, ஓகேங்களா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் கண்ட்ரோல் ஆகும்னு நினைச்சாங்க. ஆனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது வரைக்கும் போராட்டங்களில் ஈடுபடாத மக்களும் எல்லா இடத்துலையும் போராட்டங்கள்ல எங்கேஜ் ஆகுறாங்க. ஒரு ப்ராப்ளத்தை தடை செய்ய போய் இன்னும் நிறைய ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணி விட்டது தான் பிரிட்டிஷோட ரெஸ்பான்ஸ் அந்த டைம்ல. ஓகேங்களா, ஸோ பிரிட்டிஷ் அவங்களோட மிஸ்டேக்கை ரியலைஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, அதனால என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜூன் 1917 அரெஸ்ட் பண்ண ஆனி பெசண்ட்டை செப்டம்பர் 1917 ரிலீஸ் பண்ணிடுறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சுச்சுவேஷனை காம் பண்றதுக்காக. ஏன்னா முக்கியமா பார்த்தீங்கன்னா இந்த டைம்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஆக்டிவ் ப்ரொட்டஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதை தாண்டி, அப்படி இருக்கிற நேரத்துலையும் அதை தாண்டி எதுக்காக இந்த மூவ்மெண்ட் ஃபேட் அவுட் ஆனிச்சு 1918 to 1919 பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சக்ஸஸ் இருந்தது இனிஷியல் பீரியட்ல. பட் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவ்மெண்ட் ஃபேட் அவுட் ஆனது 1919 ஆனிச்சு. அதுக்கான ரீசன்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைமரியா, ஓகேங்களா, கேரட், உங்களுக்கு பிரிட்டிஷ் ஆல்ரெடி சொல்ற மாதிரி தான். ஓகேங்களா, கேரட் அண்ட் ஸ்டிக் பாலிசி அப்படின்வாங்க. ஓகே, மான்டேகு, ஓகேங்களா, அவரோட ஆகஸ்ட் 1917 ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது ஒரு ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட்டை கொடுப்போம், செல்ஃப் கவர்மெண்ட்ன்றதை பற்றி பேசல, ஒரு ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட்டை இந்தியன்ஸ்க்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இதனால மாடரேட்ஸ் இதை வச்சு சாட்டிஸ்ஃபை ஆகிக்கிறாங்க. அதனால ஹோம் ரூல் மூவ்மெண்ட்ல இருந்து அவங்க வித்ட்ரா ஆயிடுறாங்க. ரெண்டாவது, லேக் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஓகேங்களா, இந்த லீக் அப்படின்றது ஒரு ப்ரொபகேண்டா மிஷினா இருந்தது. ஓகேங்களா, திலக்கோட லீக் டைட்லி நிட்டா இருந்தது, வேற ஆனி பெசண்ட்டோடது அப்படி இல்லை. மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ்ல பார்த்தீங்கன்னா அது ஒரு டிசிப்ளின்ட் கிராஸ் ரூட் பார்ட்டி ஸ்ட்ரக்சர் இல்லாமல் இருந்தது. அதனால அது ஈஸியாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைல்யூட் ஆயிடுது. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் இந்த டைம்ல தான் திலக் மேல சிரோல் லைபல் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ். ஓகேங்களா, எதுக்காகனா வேலண்டைன் சிரோல் அப்படின்றவங்க, ஓகேங்களா, அவர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திலக் வந்து ஃபாதர் ஆஃப் இந்தியன் அண்ட்ரஸ்ட் அப்படின்றாங்க. திலக் மேல செடிஷன் கேஸ் மறுபடி போடுறாங்க. இதுக்காக என்ன பண்றாருன்னா அதை அகெயின்ஸ்டா அந்த கேஸ் அட்டன் பண்றதுக்காக திலக் என்ன பண்றாருன்னா இங்கிலாந்துக்கு 1918க்கு போகிறாரு, வேலண்டைன் சிரோல் மேல கேஸ் போடுறதுக்காக. இதனால அவரோட லீக் வந்து லீடர்லெஸ்ஸா போயிடுது. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் பெசன்ட் மான்டேக் செம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் 1918ல, ஓகேங்களா, அனௌன்ஸ் பண்ணமிட்டு பெசன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை சப்போர்ட் பண்றதா இல்ல பாசிவ் ரெசிஸ்டன்ஸை கண்டினியூ பண்றதா அப்படின்றது தெரியாத ஒரு சுச்சுவேஷனுக்கு போயிடுவாங்க. ஓகேங்களா, அதனாலையும் இந்த மூவ்மெண்ட் டைல்யூட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் 1917 to 1918 பீரியட்ல பார்த்தீங்கன்னா நிறைய கம்யூனல் ரியாட்ஸ் இந்தியாவில் நடக்கும், பிரிட்டிஷ் சாரி முஸ்லீம்ஸ் வர்சஸ் ஹிந்துஸ்ன்ற மாதிரி. இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் ரூல் மூவ்மெண்ட் கிரியேட் பண்ணி வச்ச அந்த யூனிஃபைட் ஸ்பிரிட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது மூலமாக தான் இந்த மூவ்மெண்ட்டே ரன் ஆகிட்டு இருக்கும், அது டைல்யூட் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஓகேங்களா, சரி, அப்படி இல்லை பாசிட்டிவா சில விஷயங்கள் இருந்தது. ஓகேங்களா, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட் டிசிசிவ் ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல ஹோம் ரூல் மூவ்மெண்ட் டைல்யூட் ஆனோடனே ரைஸ் ஆஃப் மகாத்மா காந்தி. ஓகேங்களா, ஸோ காந்தி இந்தியாவுக்கு வராரு, ஒரு மேக்னெட் மாதிரி செயல்படுறாரு. காந்தியோட ஃப்ரெஷ் அப்ரோச்சான சத்தியாகிரகா அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்தியன் யூத்ஸோட இமேஜினேஷனை கேப்சர் பண்ணுது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி மாசஸை அவர் மோர் எஃபெக்டிவாக கோஆர்டினேட் பண்ணுறாரு. பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனல் டிபேட்ஸை பேஸ் பண்ணி அவர் ரன் பண்ணுறாரு. ஓகேங்களா, அந்த இது யூபிஎஸ்சி
ப்ரிலிம்ஸில் கேட்ட ஒரு கொஸ்டின் 1920ல் ரெண்டு லீகையும் பார்த்தீங்கன்னா merge பண்றாங்க. இன் 1920 காந்தி ஹாஸ் பிகம் த பிரசிடென்ட் ஆஃப் ஆல் இந்தியா ஹோம் ரூல் லீக் அண்ட் ஆஃப்டர் திலக்ஸ் டெத் he has renamed it as ஸ்வராஜ்யா சபா and later பார்த்தீங்கன்னா after that the ஸ்வராஜ்யா சபா which was previously all India home rule league was merged into Indian National Congress. So நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹோம் ரூல் லீக் கிரியேட்டட் த பேஸ் ஃபார் காந்தியன் மூவ்மெண்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த லீகோட லெகசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் ரூல் லீக் அப்படின்றது ஒரு ஃபெயிலியர் கிடையாது. ஓகே, ஃபெயிலியர் கிடையாது. நிறைய விஷயங்களை கற்று தந்தது. ஃபர்ஸ்ட் அது ஒரு ஆர்கனைசேஷனல் ப்ளூ பிரிண்டா இருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நெட்வொர்க் ஆஃப் லோக்கல் கமிட்டிஸை கிரியேட் பண்ணுச்சு. அதை தான் காந்தி பார்த்தீங்கன்னா அவரோட மாஸ் மூவ்மெண்ட்டுக்கு, ரவுலட் சத்தியாகிரகாவுக்கும் சரி, உங்களுக்கு நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டுக்கும் சரி, அது ஒரு பேஸா கிரியேட் பண்ணிட்டாரு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கோர்ஸ் இருந்தது. அதாவது இதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இருந்த மெத்தடாலஜிலேருந்து ஒரு சேஞ்ச் இருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி காங்கிரஸோட கோல்ன்றது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்மா இருந்தது. அதாவது பிரிட்டிஷ் பண்ணிட்டு இருந்த ஆக்டிவிட்டீஸ்ல இது சரியில்லை, இதை சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வேற இந்த ஹோம் ரூல் மூவ்மெண்ட் இருந்து கம்ப்ளீட்டா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கேட்டுட்டு இருந்த காங்கிரஸை செல்ஃப் கவர்மெண்ட், அதாவது ஸ்வராஜ கேட்க வச்சது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அதுக்கடுத்து ஒரு மாஸ் லெவல் நேஷனல் அவேர்னஸை கிரியேட் பண்ணுச்சு. என்ன, பொலிட்டிக்கலி பேக்வர்ட் ரீஜியன்ஸாக இருந்தது. குஜராத் சொன்னேன், சிந்த் சொன்னேன், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்தியன் இண்டிபெண்டன்ஸ்லேயே பார்ட்டிசிபேட் பண்ணாத ஒரு ரீஜனாக இருந்தாங்க. இவங்களை மெயின் ஸ்ட்ரீம் நேஷனல் ஸ்ட்ரகிள்க்கு கொண்டு வந்தது இந்த மூவ்மெண்ட் தான். ஓகேங்களா. அண்ட் தென் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹோம் ரூல் லீக் அப்படின்றது தான் இந்தியாவுக்கான மாஸ் எராக்கான ஒரு பிரிட்ஜா இருந்தது. ஓகேங்களா. திலக் லண்டன்ல இருக்காரு, ஆனி பெசன்ட் ஹெசிடேட் பண்றாங்க எப்படி மூவ் ஆகுது அப்படின்ட்டு. பட் இப்படி லீடர்ஸ் அந்த டைம்ல பிரைமரியா இருந்த லீடர்ஸ் மூவ் ஆகிறதுனால தான் அந்த ஸ்டேஜில் காந்தி ஒரு ஸ்டாரா கிரியேட் ஆகுறாரு. ஓகேங்களா. லீக்ஸ் ஹாஸ் ப்ரிப்பேர்ட் த சாயில், காந்தி சிம்பிளி அரைவ்டு டு பிளான்ட் த சீட்ஸ் ஆஃப் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. லீக் ஹாஸ் ப்ரிப்பேர்ட் த சாயில் பட் காந்தி சிம்பிளி அரைவ் டு பிளான் த சீட்ஸ் ஆஃப் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட். லீக் சாயில ரெடி பண்ணி வச்சிருச்சு, மண்ணை சரி பண்ணி வச்சிருச்சு. காந்தி வந்தாரு, விதை போடுறாரு. எதுக்காக? நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டோட விதையை போடுறாரு. அதுதான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றாங்க. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக மாறுதுன்றாங்க. அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம். ஓகேங்களா. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இது இந்த ஹோம் ரூல் லீக்ன்றது இந்தியாவில் இதுக்கு முன்னாடி இருந்த மிஸ்ஸிங் லிங்கை கிரியேட் பண்ணுச்சு. ஓகேங்களா. இந்த பீரியட்ல தான் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூட் அண்ட் டை ஆஸ்பெக்ட் ஆஃப் பாலிடிக்ஸ் ஆஃப் காங்கிரஸ், அதாவது சூட் அண்ட் டைனா எலைட் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்த அந்த பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்டை காதி எனர்ஜி கொடுத்தது இந்த ஹோம் ரூல் மூவ்மெண்ட் தான் சொல்லுவாங்க. அதாவது காமன் பீப்புள் பார்ட்டிசிபேட் பண்ண வச்சது இந்த ஹோம் ரூல் மூவ்மெண்ட் தான் சொல்லுவாங்க. நிறைய லெகசி இருக்கு. கண்டிப்பாகவே இந்த ஹோம் ரூல் லீக்கு ஒரு லெகசி இருக்கு. 1916லேருந்து 1918 பீரியட் வரைக்கும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா ஹோம் ரூல் லீக் அப்படின்றது அஜிடேட் மட்டும் பண்ணல, இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட டிஎன்ஏவியை மாத்தினாங்க. டிஎன்ஏவியை இவங்க மாத்துறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த மோனோபோலி ஆஃப் எஜுகேட்டட் எலைட்டை பிரேக் பண்றாங்க, காமன் பீப்புளுக்கான மூவ்மெண்ட்டா மாத்துறாங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி கோல் போஸ்ட்ன்றது உங்களுக்கு என்னவா இருக்கு? காங்கிரஸ்க்கு ரிஃபார்ம்ஸ் கேட்கறதா இருக்கு. இதுக்கு மேல கெஞ்சிலாம் கேட்கல. ஓகே, டிமாண்ட் பண்ணணுன்றாங்க. டிமாண்ட் ரைட்ஸ்ன்றதை நம்ம டிமாண்ட் பண்ணி பார்க்குற விஷயம், கேட்குற விஷயம் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி இருந்த நேஷனலிஸ்ட் மூவ்மெண்ட்ன்றது ரொம்ப ஸ்லோவா காஷியஸாக இருந்தாங்க. என்னது, பிரிட்டிஷ் இதுக்கு வந்து தடை போட்டுருவாங்களோ அப்படின்ற பயத்தில் ரொம்ப காஷியஸாக இருந்தாங்க. அதுலேருந்து டிஃப்ளெக்ட் பண்ணி தைரியமாக முன்னாடி நின்று போராடுறதுக்கான ஒரு மன வலிமையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹோம் ரூல் மூவ்மெண்ட் கிரியேட் பண்ணி வச்சுது. அது மட்டும் இல்லாமல் வெறும் அர்பன் ஏரியாவில் மட்டும் நடந்துகிட்டு இருந்த நேஷனலிஸ்ட் மூவ்மெண்ட்ன்றதை கிராமத்துக்கு கொண்டு போய் கொடுத்தது தான் மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் கிரெயின் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்பன் சென்டர்ஸில் மட்டும் இருந்த பொலிட்டிக்கல் அவேர்னஸ்ன்றதை ரூரல் வில்லேஜஸ்க்கு கொண்டு போனது, ஒரு நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணுது. ஓகேங்களா. இந்த நெட்வொர்க் ஆஃப் லோக்கல் கமிட்டிஸ் தான் பார்த்தீங்கன்னா அந்த ரீடிங் ரூம்ஸ், லைப்ரரிஸ்லாம் சொன்ன பார்த்தீங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா நர்வ் சிஸ்டம் ஆஃப் த கண்ட்ரியா மாறுது. நர்வ் சிஸ்டம் ஆஃப் த கண்ட்ரியா மாறுது. ஓகேங்களா. எதுக்காக இது தேவைப்பட்டது? அப்ப காந்தி இந்தியாவுக்கு வராரு, ரவுலட் சத்தியாகிரகாவுக்கு அடுத்து நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்றாரு. அவர் புதுசா ஒரு விஷயத்தை பில்ட் பண்ணதுக்கான நெசசிட்டி இல்லை. என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு மிஷினை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க திலக்கும் ஆனி பெசன்ட்டும். அதை இவர் சுவிட்ச் ஆன் மட்டும் பண்றாரு. ஓகேங்களா. ஸோ ஹோம் ரூல் கிரியேட் பண்ண அந்த ஆர்கனைசேஷனை கரெக்டா இவர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாரு. எதுக்கு? நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டுக்கு கிரியேட் பண்றாரு. ஓகேங்களா? யூஸ் பண்ணிக்கிறார். ஸோ நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், ஓகேங்களா, 1916 லக்னோ செஷன். இதுல 2 இம்பார்ட்டன்டான யூனிட்டி இது நடக்குது. ஃபர்ஸ்ட் முஸ்லீம் லீக் மாடரேட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் 2 பேரும் யுனைட் ஆகுறாங்க. ஓகேங்களா? மாடரேட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் 2 பேரும் யுனைட் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சண்டை போட்டுட்டு இருந்த முஸ்லீம் லீக் மெம்பர்ஸும் உங்களுக்கு இந்தியன் நேஷனல் காங்கிரஸும் பார்த்தீங்கன்னா யுனைட் ஆகுறாங்க. ஓகே, ஸோ 1916 நடந்தது மாடரேட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ரீயூனியன். ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 வருஷங்களுக்கு பக்கமா, கிட்டத்தட்ட 10 வருஷம் பக்கமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடரேட்ஸும் எக்ஸ்ட்ரீமிஸ்டும் பிரிஞ்சிருக்காங்க. ஓகேங்களா? இதனால காங்கிரஸ் வந்து பேரலைஸ் ஆயிருக்கு. அதோட பழைய விகர் இல்லை. ஓகேங்களா? ஸோ 1907 பிரிஞ்சவங்க கிட்டத்தட்ட 10 வருஷமா பிரிஞ்சிருக்காங்க. ஸோ இந்த பிரிவை ஒன்று சேர்ப்பது இந்த லக்னோ பேக்ட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆனி பெசன்ட்டும் திலக்கும் தான் இதுக்கு பிரைமரி ரீசனா இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு காங்கிரஸ்குள்ளார பிரிஞ்சிருந்தவங்க மட்டும் சேரல. ஓகேங்களா? முஸ்லீம் லீகும் காங்கிரஸும் பார்த்தீங்கன்னா காமன் பிளாட்ஃபார்ம்குள்ளார கொண்டு வரதும் பார்த்தீங்கன்னா இந்த லக்னோ செஷன் ஆஃப் 1916 தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான செஷன். ஓகேங்களா? ஸோ இது டைரக்டான ஒரு இம்பாக்டை பிரிட்டிஷ் பாலிசி மேல கிரியேட் பண்ணுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைம்ல தான் ஆகஸ்ட் 1917 அப்ப எட்வின் மாண்டேக், நான் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, ஹோம் செக்ரட்டரி, அவர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிக்ளரேஷனை வந்து அனௌன்ஸ் பண்றாரு. ஓகேங்களா? ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் பிரிட்டிஷ் அஃபீஷியல் ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அஃபீஷியலா அட்மிட் பண்றாங்க. அண்ட் தென் அதுதான் பார்த்தீங்கன்னா இந்தியாவை ரூல் பண்றதுக்கான அல்டிமேட் கோல்னு சொல்றாங்க. இதுதான் லேட்டரா மாண்டேக் செம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் ஆஃப் 1919க்கு பேஸாவே உங்களுக்கு கிரியேட் ஆகுது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஓகேங்களா? ஸோ ஹோம் ரூல் மூவ்மெண்ட்டும் யூனிட்டி ஆஃப் மாடரேட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஆஸ் வெல் அஸ் யூனிட்டி ஆஃப் காங்கிரஸ் அண்ட் முஸ்லீம் லீக் கிரியேட் பண்ணது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஓகேங்களா? ஸோ எஸ், என்ன நடக்குது இந்த பீரியட்ல உங்களுக்கு டெலிபரேட்டிவ் ஸ்ட்ரகிள் ஆஸ்பெக்ட்ல இருந்து ஆக்டிவ் ஸ்ட்ரகிளுக்கு மூவ் பண்றாங்க. பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காந்தியன் ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸ் மாஸ் மூவ்மெண்ட்டுக்கு குரூம் ஆகுறாங்க. அண்ட் தென் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பார்த்தீங்கன்னா ஸ்வராஜ்ன்றத ஒரு பெரிய டிமாண்டா வைக்கிறாங்க. ஓகே, அண்ட் தென் நியூ ஜென்ரேஷன் ஆஃப் ஆர்டன்ட் நேஷனலிஸ்ட் நேரு, ஜின்னா இந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்றது. ஓகேங்களா? அதனால தான் நிறைய பேர் சொல்லுவாங்க ஹோம் ரூல் மூவ்மெண்ட் வாஸ் த ட்ரெஸ் ரிஹர்சல் ஆஃப் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்னுவாங்க. ஹோம் ரூல் மூவ்மெண்ட் வாஸ் த ட்ரெஸ் ரிஹர்சல் ஃபார் த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்படின்வாங்க. ஓகேங்களா? ஸோ ஈவன் தோ இண்டிபெண்டன்ஸ்ன்றது கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 20-30 வருஷம் தள்ளி இருக்கு. ஓகேங்களா? சரி, 20 வருஷம் தள்ளி இருக்கு. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த டைம்ல தான் எல்லாம் அவங்களுக்கான ரோலை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. இந்தியா இதற்கு மேல ஒரு ஸ்லீப்பிங் ஜெயிண்ட் கிடையாது, அது ஒரு அவேக்கண்ட் நேஷன், மாஸ் மூவ்மெண்ட்டுக்கு ரெடி அப்படின்றத கொடுக்கறது தான். ஓகேங்களா? ஸோ இதுல லக்னோ செஷன் 1916 லக்னோ செஷனோட பேசிஸ் என்னன்றதை பார்க்கலாம். மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் ஓகே ஈவெண்ட் ஆஃப் மாடர்ன் இந்தியா. ஓகே, மாடர்ன் இந்தியாவோட இந்தியன் நேஷனலிஸ்ட் மூவ்மெண்ட்டோட மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் ஈவெண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஓகேங்களா? இது ஒரு கிராண்ட் ரீகான்சிலேஷன் அப்படின்னு சொல்லலாம். கிராண்ட் ரீகான்சிலேஷன் அப்படின்னு சொல்லலாம். எதனால அப்படின்னு பார்த்தா இந்தியன் பாலிடிக்ஸ்ல இருந்த 2 பெரிய ஃப்ராக்சர்ஸை பண்ணுது. ஃபர்ஸ்ட் இன்டர்னல் ஸ்பிளிட் காங்கிரஸ்குள்ளா இருந்தது. எது? மாடரேட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்குள்ளார இருந்த இன்டர்னல் ஸ்பிளிட்டை சரி பண்ணுச்சு. ரெண்டாவது காங்கிரஸ்க்கும் முஸ்லீம் லீகுக்கும் நடுவுல இருந்த அந்த கம்யூனல் டிஸ்டன்ஸை இது ரெடியூஸ் பண்ணுச்சு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் த கிராண்ட் ரீயூனியன் ஆஃப் காங்கிரஸ் எக்ஸ்ட்ரீமிஸ்டோட ரீஎன்ட்ரி. ஓகேங்களா? ஸோ இந்த பீரியட்ல ஏசி மஜும்தார், அம்பிகா சரண் மஜும்தார், ஓகேங்களா, ஸோ அவங்க என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1907 கிரியேட் ஆன அந்த சூரத் ஸ்பிளிட்டோட பொலிட்டிக்கல் விண்டரை என் பண்ணுது. ஓகேங்களா? எந்த நாள் இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவங்க 2 பேரும் இணையணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 விஷயம் ஃபெசிலிட்டேட் பண்ணது டெத்ஸ் ஆஃப் ஃபெரோஷா மேத்தா அண்ட் கோபாலகிருஷ்ண கோகலே இன் 1915. ஓகேங்களா? ஏன்னா இவங்க 2 பேரும் தான் ஸ்ட்ராங்கான மாடரேட் அப்போசிஷன் டு எக்ஸ்ட்ரீமிஸ்ட். இதே டைம்ல ஆனி பெசன்ட் அண்ட் திலக் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவைடட் ஹவுஸ் குட் நாட் ஸ்டாண்ட் அகெயின்ஸ்ட் த பிரிட்டிஷ் ரூல்ன்றத தெளிவா 2 சைடுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ காம்ப்ரமைஸ்க்கு வந்தாங்க. மாடரேட் ஃபியர்ஸை குறைக்கிறதுக்காக திலக் அவரோட எக்ஸ்ட்ரீம் டோனை மாடரேட் பண்ணிட்டாரு. அவரு ஒரு விஷயத்தை தெளிவாக சொன்னாரு. ஓவர் த்ரோயிங் த கவர்மெண்ட்ன்ற அவரோட அப்ஜெக்டிவ்ல இருந்து ரிஃபார்ம் ஆஃப் த அட்மினிஸ்ட்ரேஷன் தான் தன்னோட அப்ஜெக்டிவ் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் பப்ளிக்கா அவரோட வயலண்ட் மென்டாலிட்டி, அந்த வயலன்ஸ் இதுக்காக சப்போர்ட்டிவான குரலை டினவுன்ஸ் பண்றேன், இனிமேட் நான் வயலன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? ஸோ லக்னோ பேக்டை பத்தி பார்க்கலாம். காங்கிரஸ் அண்ட் முஸ்லீம் லீக் அக்கார்ட். ஓகேங்களா? ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா
2 மேஜர் பொலிட்டிக்கல் என்டிட்டிஸ் ஓகேங்களா காமன் மினிமம் ப்ரோக்ராம் டு பிரிட்டிஷ்க்கு கொடுக்குறாங்க. அதாவது 2 பேரும் சேர்ந்து பிரிட்டிஷ் என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்றாங்க. இப்போ ஒரு கேள்வி வரலாம், கொஞ்ச நாளா அதாவது உங்களுக்கு இது ஸ்வதேசி மூமெண்ட்ல இருந்து பெங்காலோட பார்ட்டிஷன்ல இருந்து முஸ்லீம் லீக் வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் கிரியேட் ஆனமிட்டு பிரிட்டிஷ்க்கு தானே இவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன ஆச்சு அப்படின்றத கேள்வி வரலாம் ஓகேங்களா. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1916ல உங்களுக்கு யங் பார்ட்டி, அதாவது முஸ்லீம் லீக்குள்ளா இருக்க மிலிட்டன்ட் நேஷனலிஸ்ட்லாம் இருந்தாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு முன்னாடி இருந்த அந்த கன்சர்வேட்டிவ் அலிகார் ஸ்கூல் தான் அதோட பேஸாக இருந்தது ஓகேங்களா. ஸோ அவங்க ரொம்ப கன்சர்வேட்டிவ் ரிவைவலிஸ்ட் மைண்ட் செட்டில் இருந்தவங்களை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு மாடர்னிஸ்ட் ஐடியாலஜிக்கு இந்த யங் பார்ட்டிஸ் எல்லாம் வந்தாங்க ஓகேங்களா. குளோபல் லெவலில் பார்த்தீங்கன்னா டர்க்கி இருக்குது பார்த்தீங்களா, ஒட்டமான் எம்பையர்னு சொன்னால, அதான் பார்த்தீங்கன்னா குளோபல் லெவலில் முஸ்லீம்ஸோட பிரைமரி சீஃப்டாக இருந்தது. அதை ரூல் பண்ணிட்டு இருந்தவர் கலிஃபானும் அவர் தான் முஸ்லீம்ஸோட லீடர்னு நம்பிட்டு இருந்தாங்க. பிரிட்டிஷ் இப்போ என்ன பண்ணுறாங்க, 1905லேருந்து முஸ்லீம்ஸோட வெல்ஃபேருக்காக தான் நாங்கள் நிறைய விஷயங்களை பண்ணுறோம்னு சொல்லிட்டு இருந்தோம். அதே பிரிட்டிஷ் தான் வேர்ல்டு லெவலில் முஸ்லீம்ஸ் தங்களோட லீடராக பார்க்குற ஒட்டமான் எம்பையரோட கலிஃபாவை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவரை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸான ஹாஸ்டலிட்டிக்கு கொண்டு போகிறாங்க. இது பர்டிகுலராக பால்கான் வாரப்ப இந்தியன் முஸ்லீம்ஸை ரொம்ப கோபப்பட வைக்குது அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் 1905ல பிரிச்ச அந்த பெங்காலை அகெயின் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்லாம் சொல்லி 1911ல பார்ட்டிஷனை பிரிட்டிஷ் ஆனுல் பண்ணிடுறாங்க, கேன்சல் பண்ணிடுறாங்க ஓகே. அது மட்டும் இல்லாமல் அலிகார் யூனிவர்சிட்டிக்கு உங்களுக்கு கிராண்ட் அந்த அஃபிலியேஷன் பவர் கொடுப்பாங்க ஓகேங்களா, யூஜிசியோட அஃபிலியேஷன். ஸோ அதை கொடுக்கறதுக்கும் மறுக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ லீக் முஸ்லீம் லீக் ஒரு விஷயத்த ரியலைஸ் பண்ணிக்கிறாங்க, அவங்களோட லாயல்ட்டி டுவர்ட்ஸ் பிரிட்டிஷ் டிட் நாட் கேரண்டி எனி ரிவார்டு, அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் ஓகேங்களா உங்களுக்கு மௌலானா ஆசாத், அல் ஹிலால் ஓகேங்களா, அண்ட் அலி பிரதர்ஸ் இந்த மாதிரியான இம்பார்ட்டண்ட்டான முஸ்லீம் லீடர்ஸ் மேலே பிரிட்டிஷ் போடுற அந்த ரெப்ரஷன் அப்படின்றது ஒரு ஷேர்டு ஆன்டி இம்பீரியலிஸ்ட் சென்டிமெண்ட் ஓகேங்களா காங்கிரஸுக்கும் முஸ்லீம் லீக்குக்கும் தருது. இதனாலே இவங்க யுனைட் ஆகிறதுக்கான நிறைய ரீசன்ஸை பிரிட்டிஷே தந்துடுறாங்க. ஸோ அப்போ அந்த லக்னோ பேக்ட் அப்படின்றது எப்படி இருந்ததுன்னா கிவ் அண்ட் டேக் மெத்தடாலஜி தான், கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக ப்ராக்மேட்டிக்காக இருந்தது. ஒரு சில இடத்துல கான்ட்ரவர்ஷியலாகவும் இருந்தது ஓகேங்களா. பட் பவர் ஷேரிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அக்ரிமெண்ட்டாக இருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் அப்போஸ் பண்ணிட்டு இருந்த செப்பரேட் எலக்ட்ரேட் அப்படின்ற கான்செப்ட் ஓகே 1909ல கொண்டு வந்த மின்டோ மார்லி ரிஃபார்ம் மூலமாக கொண்டு வந்த செப்பரேட் எலக்ட்ரேட்ன்ற கான்செப்டை காங்கிரஸ் அப்போஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போ அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ்க்காக அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சீட் ஷேரிங் ஓகேங்களா, எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ்க்கு உங்களுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு ப்ரொபோர்ஷன் ஆஃப் சீட்ஸை போத் சென்ட்ரல் அண்ட் ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேச்சரில் கிரியேட் பண்ணி தரத்துக்கும் காங்கிரஸ் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு காமன் டிமாண்டை வைக்கிறாங்க, என்னது, வைஸ்ராயோட எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் ஓகே இன் சென்டர் ஆஸ் வெல் அஸ் பிரசிடென்சிஸில் இருக்க கவர்னர்ஸோட எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில்லையும் பாதி மெம்பர்ஸ் இந்தியன்ஸாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் செல்ஃப் கவர்மெண்ட்டுக்காக ஓகேங்களா ஒரு ஜாயிண்ட் டிமாண்ட் கிரியேட் பண்ணுறாங்க, பிரிட்டிஷ் டு டிக்ளேர் செல்ஃப் கவர்மெண்ட் ஆஸ் த இமீடியட் கோல். இதுவெல்லாம் தான் பிரிட்டிஷ் என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு ஓகே செல்ஃப் கவர்மெண்ட் கிடையாது, குட் கவர்மெண்ட் அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல போவாங்க ஓகேங்களா. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஸ்கல் சேஞ்ச், ஏன்னா இந்தியாவில் எக்கனாமிக் எக்ஸ்பிளாய்டேஷன் தானே ஹை லெவலில் நடந்துகிட்டு இருக்கு. செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஆஃப் இந்தியாவோட சேலரியை பிரிட்டிஷ் ட்ரெஷரியிலேருந்து தான் தரணும் ஓகேங்களா, இந்தியன் டாக்ஸஸ்லேருந்து தரக்கூடாது அப்படின்றதையும் ஒரு காமன் டிமாண்டாக இவங்க வைப்பாங்க ஓகேங்களா. ஸோ இந்த கிரிட்டிக்கலாக எவாலுவேட் பண்ணோன்னா இது ஒரு டபுள் எட்ஜ் ஸ்வார்டு தான் ஓகேங்களா. இந்த லக்னோ பேக்ட் அப்படின்றது ஒரு டபுள் எட்ஜ் ஸ்வார்டு தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ஸ்லாம் என்ன, இந்த யூனிட்டி ஆஃப் பர்பஸ் ஓகேங்களா, பிரிட்டிஷோட டிவைட் அண்ட் ரூல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இந்த லக்னோ பேக்ட் பிரேக் பண்ணுச்சு ஓகேங்களா. இதன் காரணமாக தான் பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்க, மாண்டேகோ டிக்ளரேஷன் ஆஃப் ஆகஸ்ட் 1917 ஆர் ஆல்சோ நோன் அஸ் ஆகஸ்ட் 1917 டிக்ளரேஷன் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நேஷனல் மூவ்மெண்ட்டுக்கு ஒரு ட்ரூலி பேன் இண்டியன் அண்ட் மல்டி கம்யூனல் கேரக்டர் கொடுக்குது, அதாவது ப்ராட் பேஸ் நேஷனல் மூவ்மெண்ட்டாக கிரியேட் ஆகுது. ஆனால் அதே நேரத்தில் நெகட்டிவ் இம்பேக்டும் இருக்குது, இது லாங் டேர்மாக இருக்குது ஓகேங்களா. என்னன்னா கம்யூனலிசத்தை இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணியாச்சு, செப்பரேட் எலக்ட்ரேட்டை காங்கிரஸ் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதனால லீக் முஸ்லீம் லீகை சோல் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் முஸ்லீம்ஸ்ன்னு காங்கிரஸை அக்செப்ட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. இதுதான் டூ நேஷன் தியரியோட சீட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஹிஸ்டாரியன்ஸ்
சொல்லுவாங்க. அண்ட் தென் எலைட் வெர்சஸ் மாஸ் அப்படின்ட்டு. ஓகேங்களா? லீடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஒன்னாயிட்டாங்க, கை குலுக்கிட்டு ஒன்னா சேர்ந்துட்டாங்க. ஆனால் அதே விஷயத்த கிரவுண்ட் லெவல்ல பிரிஞ்சு இருந்த ஹிந்துஸ் அண்ட் முஸ்லீம் மாசஸ் சேர்க்கறதுக்கான எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸ்லையும் எங்கேஜ் ஆகலை. ஒரு காமன் கல்ச்சரல் ஐடென்டிட்டியோ இல்லை பொலிட்டிக்கல் ஐடென்டிட்டியோ கிரியேட் பண்ணுறதுக்கு ஹிந்து லீடர்ஸோ முஸ்லீம் லீடர்ஸோ அந்த டைமில் ட்ரை பண்ணலை. இது ரொம்ப பெரிய நெகட்டிவாக இருந்தது. ஓகேங்களா? அண்ட் தென் இதில் ஒரு பெரிய ஸ்ட்ரக்சரல் ஃப்ளாவும் இருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிமாண்ட்ஸ்ன்றது மின்டோ மார்லி ரிஃபார்ம் 1909 ஒரு எக்ஸ்பேண்டட் ஸ்கீமாக தான் இருந்ததே தவிர, எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸிக்யூட்டிவ்ஸை வந்து இந்தியன்ஸ் இருக்கணும்னு கேட்டாங்களே தவிர, அந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து லெஜிஸ்லேச்சருக்கு ரெஸ்பான்சிபிளாக மாற்றணுன்றது தான் அல்டிமேட் இதாக இருந்தது. ஓகேங்களா? பட் அதுதான் கான்ஸ்டியூஷனல் டெட்லாக்குக்கான ஒரு பிரைமரி ரீசனாகவே வருது. ஓகேங்களா? ஸோ வைஸ்ராயோட எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் இந்தியன்ஸ் இருக்கணும். ஆனால் அப்படி இருக்கிற வைஸ்ராயோட எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் லெஜிஸ்லேச்சருக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் அப்படின்ற விஷயத்தை கேட்க மறந்துட்டாங்க. இது ரொம்ப பெரிய தப்பு. ஓகேங்களா? ஸோ இந்த லக்னோ செஷனோட ஒரு ரீகேப் பார்க்கலாம். பிரசிடென்ட் ஏசி மஜும்தார், ஆல்சோ நோன் அஸ் அம்பிகா சரண் மஜும்தார். ஓகேங்களா? ஸோ ரீஎன்ட்ரி ஆஃப் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் நடக்குது. மாடரேட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஒன்னா சேர்றாங்க. எக்ஸ்டர்னலாக பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்க்கு வெளியில லக்னோ பேக்ட் வித் முஸ்லீம் லீக் நடக்குது. மேஜர் கன்செஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் ஹேஸ் சப்போர்ட்டட் த செப்பரேட் எலக்ட்ரேட் சிஸ்டம். ஓகே, அண்ட் அவுட்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மான்டேகு டிக்ளரேஷன் ஆஃப் 1917 குட் கவர்னன்ஸ் கான்செப்டுக்கு வந்தது. ஓகேங்களா? லக்னோ பேக்ட்ன்றது மேரேஜ் ஆஃப் கன்வீனியன்ஸ்னு சொல்லுவாங்க. மேரேஜ் ஆஃப் கன்வீனியன்ஸ் ராதர் தென் யூனியன் ஆஃப் ஹார்ட்ஸ் அப்படின்வாங்க. நிஜமாவே ரெண்டு பேரும் மனசு ஒத்து போயிலாம் சேரல. ஓகேங்களா? ஒரு கன்வீனியன்ஸ்க்காக கை குலுக்கிட்டாங்க, கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்வாங்கல்ல. ஓகேங்களா? ஸோ அதுதான். ஓகேங்களா? ஸோ இந்த லக்னோ பேக்ட்ன்றது இந்த ரிஃபார்ம்ஸை டிமாண்ட் பண்ணுறதுக்கான ஒரு மசுலாக தான் இருந்ததே தவிர, ஓகேங்களா? பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா காங்கிரஸோட கம்யூனல் பாலிடிக்ஸ், அந்த இந்தியாவோட கம்யூனல் பாலிடிக்ஸை ஓகேங்களா லெஜிட்டிமைஸ் பண்ணுறதுக்கு இந்த லக்னோ பேக்ட் இருந்தது. ஓகேங்களா? ஸோ காங்கிரஸ் யூனிட்டி வாங்கினாங்க. யார்கிட்ட இருந்து? முஸ்லீம் லீகோட சேர்ந்து யூனிட்டி வாங்கிட்டாங்க. பட் இன் ரியாலிட்டி செக்குலர் பிரின்சிபலை ட்ரேட் ஆஃப் பண்ணிட்டாங்க. இதுதான் 1947 இந்தியா இண்டிபெண்டன்ஸோட சேர்ந்து பார்ட்டிஷனும் ஆகிறதுக்கான ஒரு பேஸாகவே கிரியேட் ஆனிச்சு. ஓகேங்களா? ஸோ ஆகஸ்ட் டிக்ளரேஷன் ஆஃப் 1917, மான்டேகு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் 1917 சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மேசிவ் லீகல் விக்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். மேசிவ் லீகல் விக்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். பட் இதில் நெகட்டிவ்ஸும் நிறையா இருந்தது. ஓகேங்களா? ஸோ இந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா ஹோம் ரூல் அப்படின்றது ரிபலியஸ் ட்ரீம்ல இருந்து அஃபிஷியல் பிரிட்டிஷ் பாலிசியாக மாறுனுச்சு. ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட்டை வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டே சொல்ல வச்சுது. ஓகேங்களா? ஸோ இது எதனால் நடந்தது? இந்த டிக்ளரேஷன் அப்படின்றது ஒரு டைரக்ட் ரெஸ்பான்ஸ் ஆஃப் த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் டு த மேசிவ் ப்ரெஷர் ஃப்ரம் த ஹோம் ரூல் லீக்ஸ் ஆஸ் வெல் அஸ் த நியூ ஃபவுண்ட் யூனிட்டி ஆஃப் த லக்னோ பேக்ட். நியூ ஃபவுண்ட் யூனிட்டி ஆஃப் த லக்னோ பேக்ட் பிட்வீன் காங்கிரஸ் அண்ட் முஸ்லீம் லீக் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷோட மென்டாலிட்டியில் ஒரு சேஞ்ச் தெரியுது. ஓகே, ஸோ ஆகஸ்ட் டிக்ளரேஷன் பிரிட்டிஷோட லாங்குவேஜும் மென்டாலிட்டியும் ஒரு ஷிஃப்ட் இருக்கு. ஓகேங்களா? ஆகஸ்ட் 20, 1917 ஆகஸ்ட் 20, 1917 அப்போ எட்வின் மான்டேகு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு. எங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல, பிரிட்டிஷோட பார்லிமெண்ட்ல ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ்ல ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு. ஓகே, ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு. ஓகேங்களா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வரைக்கும் உங்களுக்கு இருந்த ஆஸ்பெக்ட்ல இருந்து மாறுது. ஓகேங்களா? இட்ஸ் ஹவ் ஆக்சுவலி சேஞ்ச் த லீகல் ஸ்டாண்டிங் ஆஃப் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இதோட இந்த டிக்ளரேஷனோட கோர் ப்ராமிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ரீசிங் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் இந்தியன்ஸ் இன் எவ்ரி பிரான்ச் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் கிராஜுவல் டெவலப்மெண்ட் ஆஃப் செல்ஃப் கவர்னிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் with a view to the progressive realization of responsible government in India. இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ரீசிங் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் இந்தியன்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் இன் இந்தியா அப்படின்றது. ஓகேங்களா? இது எந்த அளவுக்கு பாசிட்டிவாக போணுச்சு, நடந்துதா அப்படின்றதையும் பார்க்கலாம். ஓகேங்களா? பட் இது வந்து ஒரு ரெவல்யூஷனரி சேஞ்ச் அப்படின்னே சொல்லலாம். எதுக்காக இது ஒரு ரெவல்யூஷனரி சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ்லி ஹோம் ரூல்னு கேட்டதே பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து ஒரு ஆக்ட் ஆஃப் ட்ரீசனா இல்லை செடிஷனாக பார்ப்பாங்க. பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டான ஆக்டிவிட்டியாக பார்ப்பாங்க. பட் ஆனால் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டே இப்போ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு செல்ஃப் கவர்மெண்ட்ன்றது தான் கோல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் தென் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இனிமேட்டு செல்ஃப் கவர்மெண்ட்டையோ இல்லை ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட்டோ கேட்குற நேஷனலிஸ்ட்டை அவங்க
லீகலா ட்ரெய்டர்ஸ் அப்படின்லாம் ஓகே முத்திரை குத்த முடியாது, அதுக்காக தூக்கி ஜெயிலும் போட முடியாது. அண்ட் ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட், ஓகே ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட். அதன் மூலமா இந்தியன் ரூலர்ஸ் ஓகேங்களா உங்களுக்கு எலெக்டட் இந்தியன் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுவாங்க அப்படின்றது இதோட பேஸா இருந்தது. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு போயிட்டு இவங்க ஆன்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி இல்லாமல் இந்தியன் பீப்புளுக்கு வந்து இவங்க ரெஸ்பான்சிபிளா இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட் தான். ஆனால் அதே நேரத்தில் ஃபுல்லாலாம் உங்களுக்கு தூக்கி பவரை வந்து கொடுத்துடல. ஓகேங்களா, ஃபுல் பவரை இந்தியன் மெஜாரிட்டிக்கு கொடுக்க ரெடியா இல்லை. அதனால இந்த கான்செப்ட் ஆஃப் டையார்கி, அதாவது டியூவல் கவர்மெண்ட் அப்படின்வாங்க, ரிசர்வ்டு அண்ட் டிரான்ஸ்ஃபர்ட் பவர்ஸ்னுவாங்க, ரிசர்வ்டு பவர் அண்ட் டிரான்ஸ்ஃபர்ஸ் பவர்னுவாங்க. இது 1919 ஆக்ட்ல தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கான பேசிஸும் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஆகஸ்ட் டிக்ளரேஷன்ல தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த ஆகஸ்ட் டிக்ளரேஷனை சொல்லிட்டாங்க. இதை அப்படியே முழு மனதோட இந்தியன் அத்தாரிட்டிஸ் அக்செப்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இதை கிஃப்ட் வித் ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. கிஃப்ட் வித் ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவா இருந்தாலும் இந்தியன் லீடர்ஷிப் அந்த டைம்ல மாடரேட்ஸும் எக்ஸ்ட்ரீமிஸ்டும் ஓகேங்களா இந்த பர்டிகுலர் ஆகஸ்ட் டிக்ளரேஷனுக்குள்ளார நிறைய ட்ராப்ஸ் இருக்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு பிரைமரியா 2 அப்ஜெக்ஷன் இருந்தது. என்ன அப்படின்னா, 2 விஷயத்தை பத்தி அவங்க கேள்வி கேட்டாங்க. ஃபர்ஸ்ட், டைம் லைனே சொல்லலை, கிராஜுவல் டெவலப்மெண்ட் இருக்கும் அப்படின்னாங்க. ஆனா எந்த ஸ்பெசிபிக் டேட், ஒரு ஸ்பெசிபிக் டேட்டோ டைம் ஃப்ரேமும் சொல்லலை. எப்போ இந்தியா வந்து செல்ஃப் கவர்னிங்காக மாறும் அப்படின்றதுக்கு ஒரு பர்டிகுலர் டேட்டே அவங்க கொடுக்கல. ஃபர்ஸ்ட், இது ஒரு பெரிய ட்ராப். ஓகேவா, எப்பப்போ கொடுப்பீங்கன்னா அதை பற்றி மட்டும் சொல்ல, கொடுப்போம் அப்படின்ற மட்டும் தான் சொல்கிறாங்க. இது ஒரு பெரிய ட்ராப். ரெண்டாவது, ஒரு யூனிலேட்ரல் அத்தாரிட்டி. ஓகேங்களா, என்ன, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் டிக்ளரேஷன் படி சொன்ன விஷயங்களை நடத்துறதுக்கான ஓகேங்களா நேச்சர் அண்ட் டைமிங் ஆஃப் ஈச் ஸ்டெப்பை டிசைட் பண்ணுறதுக்கான அத்தாரிட்டி யார்கிட்ட இருக்கு, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட மட்டும்தான் இருக்குன்ட்டு இந்த ஆகஸ்ட் டிக்ளரேஷனே சொல்லுது. இதனால உங்களுக்கு இந்தியன்ஸ் செல்ஃப் ரூல் பண்ற அளவுக்கு இன்னும் ஃபிட் ஆகல அப்படின்றத இன்டைரக்டா சொல்றாங்க. இது இந்தியன்ஸ் வந்து இன்சல்ட்டா எடுத்துக்கிறாங்க. போத் முஸ்லீம் லீகும் சரி காங்கிரஸும் சரி இதை ஒரு இன்சல்ட்டா எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அகைன் அண்ட் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிட்டிஷ் சுப்ரமசி தானே நீங்க காட்டுறீங்க அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா இதோட பேசிஸாவே இருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த பீரியட்ல என்ன நடக்குது உங்களுக்கு ஓவராலா பார்க்கலாம். உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் சாரி முக்கியமாக இதை ஒரு சப்போர்ட்டிவ் ஆஸ்பெக்டா சொல்றவங்க ஓகேங்களா, கவர்மெண்ட் அப்படின்றது இன்க்ரீசிங் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு சொல்றவங்க, ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்றவங்க, கிராஜுவல் டெவலப்மெண்ட் ஆஃப் செல்ஃப் கவர்மெண்ட்னு சொல்றவங்க, இன் ரியாலிட்டி அதுக்கான டேட்டே சொல்ல, நல்லது பண்ணுவோம் ஆனால் எப்போ பண்ணுவோன்றத சொல்லலை. அப்படி சொல்லாதப்ப அதை இந்தியன்ஸால நம்ப முடியுமா அப்படின்றத முடியலை. அதனால இதை ட்ராப்பாக தான் பார்த்தாங்க. ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகும், மோஸ்ட் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை ட்ராப்பாகவும் தான் பார்த்தாங்க. ஓகேங்களா, ஸோ ஒரு டிரான்சிஷன் பீரியட் 1905லேருந்து 1917 வரைக்கும். 1917 வரைக்கும் என்ன நடக்குது, ஸ்வதேசி மூவ்மெண்ட். 1905 to 1908ல மாஸ் ப்ரொடெஸ்டன்ட் பாய்காட்டு தான் கோர் தீமா கொண்டு வராங்க. கீ அவுட்கம் என்னது, பர்த் ஆஃப் ஆத்ம சக்தி. இந்தியன்ஸ் தங்களை பிலீவ் பண்றாங்க, செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படின்ற கான்செப்டுக்கு வராங்க. நெக்ஸ்ட் 1907 to 1917 பீரியட். ஓகே, 1917 பீரியட் ரெவல்யூஷனரி பீரியட். இண்டிவிஜுவல் ஹீரோயிசம் ஹை லெவல்ல இருக்கு. ஓகேங்களா, ஃபியர் ஆஃப் பிரிட்டிஷர்ஸை டெஸ்ட்ராய் பண்றாங்க. நெக்ஸ்ட் 1916 to 1918. 1916 to 1918 பொலிட்டிக்கல் எஜுகேஷன் த்ரூ ஹோம் ரூல் மூவ்மெண்ட். ஓகேங்களா, ஸோ மாசஸ்க்கு ஃபோக்கஸ் மூவ் ஆகுது. வில்லேஜஸ் அர்பன் எலைட்ல இருந்து ரூரல் வில்லேஜஸ்க்கு ஃபோக்கஸ் மாறுது. பொலிட்டிக்கல் அவேர்னஸ் கிரியேட் ஆகுது. 1916 லக்னோ பேக்ட், பொலிட்டிக்கல் யூனிட்டி. ஓகேங்க, காங்கிரஸும் லீகும் சேர்றாங்க. அதே நேரத்தில் மாடரேட்ஸும் எக்ஸ்ட்ரீமிஸ்டும் சேர்றாங்க. ஓகேங்களா, அண்ட் தென் நெக்ஸ்ட் ஆகஸ்ட் டிக்ளரேஷன் ஆஃப் 1917. ஓகே, லீகல் ரெக்கக்னிஷன். ஓகே, லீகல் ரெக்கக்னிஷன். இதுக்கு மேல செல்ஃப் கவர்மெண்ட் கேட்கறவங்களோ ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் கேட்கறவங்களோ ட்ரைட்டரா பார்க்க மாட்டாங்க. செல்ஃப் கவர்மெண்ட் ஹஸ் பிகம் த கவர்மெண்ட் பாலிசின்னு சொல்றாங்க. ஆனா என்ன ட்ராப் என்னது என்னைக்குன்றத சொல்லவே இல்லை. அதுதான் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. மறுபடியும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை நம்பாம இருக்கிறதுக்கான எல்லா ரீசனையும் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தராங்க. ஓகேங்களா, ஸோ 1905லேருந்து 1917 அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷனலிசமோட இன்குபேஷன் பீரியட்னு சொல்லலாம். இன்குபேஷன் அதாவது அது வளர்றதுக்கான பேசிஸே இங்கே தான் கிரியேட் ஆகுது. ஓகே, அது வளர்றதுக்கான
இந்தியன் நேஷனலிசம் வளர்றதுக்கான இன்குபேஷன் பீரியட்னு சொல்லலாம். எதனாலனா மாடரேட்ஸ் இந்த நேஷனலிசம்க்கு லாஜிக்கை ப்ரொவைட் பண்ணுறாங்க, எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பேஷனை ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ரெவல்யூஷனரிஸ் சாக்ரிஃபைஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க, அண்ட் அல்டிமேட்லி ஹோம் ரூல் லீக் ஆர்கனைசேஷனை ப்ரொவைட் பண்ணுது. இது எல்லாம் சேர்ந்து தான், ஓகே, இது எல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிரிட்டிஷை சில விஷயங்களுக்கு அக்செப்ட் பண்ண வைக்குது. ஆனால் அல்டிமேட்லி அவங்க கொடுத்த அந்த 1917 to 1919 கொடுத்தது பவர் கிடையாது, ஷேடோ ஆஃப் பவர் தான் அப்படின்றத இந்தியன்ஸ் ரியலைஸ் பண்ணுறாங்க. அதனால தான் மகாத்மா காந்தி அவரோட ஃபர்ஸ்ட் ட்ரூலி நேஷனல் மாஸ் மூமெண்ட்டை கொஞ்ச நாள் கழித்து லான்ச் பண்ணுறாரு. ஓகேங்களா, நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டை. ஓகேங்களா, ஸோ முக்கியமான விஷயம் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம், இந்த 1917 அப்படின்றது இந்தியன் இண்டிபெண்டன்ஸில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இயர். ஓகேங்களா, 1917 வாஸ் த இயர் தட் பிரிட்டிஷ் பிளிங்க்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பிரிட்டிஷ் பிளிங்க்டு. ஓகேங்களா, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி மாண்டேகுவோட ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது இட்ஸ் அ டாக்டிக்கல் ரெட்ரீட் டு சேவ் த எம்பையர். ஓகேங்களா, ஸோ வேற வழியே இல்லை, இந்த நேரத்தில் ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்றாங்க. பட் அண்ட் அல்டிமேட்லி பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட்டை ப்ராமிஸ் பண்ணுறாங்க. இதன் மூலமாக எழுந்துகிட்டு இருக்க இந்த கிளர்ச்சியை அடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. பட் என்ன ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், லைட்டாக டேஸ்ட் காட்டினா, ஓகேங்களா, அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டினா பத்தாது அப்படின்ற விஷயத்த அவங்க ரியலைஸ் பண்ணலை. ஓகேங்களா, ஒரு குழந்தை இருக்குது, அதுக்கு ரொம்ப டேஸ்டான ஒரு விஷயத்த கொடுக்குறீங்க, அப்போ அது இன்னும் அதிகமாக தான் கேட்கும். ஓகே, கொடுத்ததை வச்சு சாட்டிஸ்ஃபை ஆகாது. அதே மாதிரி தான் செல்ஃப் கவர்மெண்ட் ஆர் ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் அப்படின்றதோட டேஸ்ட்டை இந்தியன்ஸ்க்கு லைட்டாக காட்டினா போதும், அவங்க ஏமாந்து அமைதி ஆகிடுவாங்கன்னு பிரிட்டிஷ் வந்து 1917 நினைக்கிறாங்க. ஆனால் டேஸ்ட் பார்த்த இந்தியன்ஸ் அதை இன்னும் அதிகமாக தான் கேட்குறாங்க. அதுதான் இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டை மாஸ் மூமெண்ட்டாக காந்தியோட தலைமைக்கு கீழே மாற்றுது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபேஸ். ஏன்னா காந்தியன் மூமெண்ட் இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேஸ் காந்தியன் மூமெண்ட். அந்த காந்தியன் மூமெண்ட்டுக்கு ஃபேஸை கிரியேட் பண்ணதே பார்த்தீங்கன்னா இந்த 1914 to 1917 பீரியட் தான். ஓகே ஆஸ்பிரன்ஸ், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இனிமேட்டு வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, வித்தின் 10 to 15 days உங்களுக்கு எல்லா வீடியோஸும் நம்ம தந்துடுவோம். ஸோ ப்ரிலிம்ஸ்க்கு நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அட்லீஸ்ட் 1 monthக்கு முன்னாடி சக்ஸஸ்ஃபுல்லாக மாடர்ன் ஹிஸ்ட்ரியை முடிக்கிறதுக்கான எல்லா ஹெல்ப்பும் நம்மளோட சைட்லேருந்து பண்ணுவோம். நல்லா படிங்க. ஹிஸ்ட்ரி மறுபடியும் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் தான், கஷ்டம்னு ஃபீல் பண்ணாதீங்க, கதை மாதிரியே படிங்க. ஓகேங்களா, இயர்ஸை மெமரைஸ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ஓகே, உங்களுக்கு ரொனாலஜி ஆர்டர் மைண்டுக்குள்ளே கிரியேட் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகும், இயர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடும். ஓகே, ஸோ டு நாட் ஃபியர் ஹிஸ்ட்ரி. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. Veranda IAS, where your dream becomes reality.